Good evening, everyone. Last class la வந்து நம்ம நியூ சிலபஸ் 7th யூனிட் தான் பார்த்துட்டு இருக்கோம். 7th யூனிட் வந்து இக்காலஜி ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் நியூ சிலபஸ்ல. அது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்னன்னு கேட்டா ஈகோசிஸ்டம் இக்காலஜி. அதுல ஈகோசிஸ்டம் வாட் இஸ் மீன் பை ஈகோசிஸ்டம் ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம், எனர்ஜி ஃப்ளோ மாடல் அண்ட் மினரல்ஸ் சைக்கிளிங் and primary productivity, decomposition இதெல்லாம் பார்த்தோம். I mean structure and functions of some Indian ecosystem பத்தி ரொம்ப டீடைலா பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்னா டெரஸ்ட்ரியல் ecosystem பார்த்தோம். அதுல மெயினா ஃபாரஸ்ட் ecosystem and கிராஸ்லேண்ட் ecosystem பார்த்தோம். ஃபாரஸ்ட் ecosystemத்துல அதுல என்னென்ன அது மெயினா வந்து நீங்க படிக்க வேண்டியது என்னென்ன ஃபாரஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ecosystem. சரியா? அதுல இந்தியன் ecosystem மெயினா நீங்க பார்க்கணும். வேர்ல்ட் லெவல்ல கூட தேவையில்லை. கிராஸ்லேண்டும் பார்த்தோம். இதுல ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் ரெயின்ஃபால் கொஞ்சம் கண்டிப்பா क्वेश्चन வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பார்த்துக்கோங்க. அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்துல மூணு கேட்டகரி தான் சிலபஸ். ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன், எஸ்டரி. ஃப்ரெஷ் வாட்டர்ல அதுல என்னென்ன டைப் நம்ம பாண்டு, லேக், அது என்னென்ன ஸ்ட்ரீம் அது ஃபுல்லா பார்த்தோம். மெரைன் பார்த்தோம், எஸ்டரி பார்த்தோம். இதுல அதே மாதிரி தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் அது ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ரைட், அப் டு திஸ் லாஸ்ட் கிளாஸ் ஃபினிஷ்டு. ஸோ நெக்ஸ்ட் த நியூ டாபிக் ஆஃப் தட் யூனிட் 7. டேக் பேஜ் நம்பர் 97, Unit 7, New Syllabus, page number 97, Biogeography. ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல பயோஜியோகிராஃபி இருக்கு. இல்ல பயோ இது அதுல அந்த ரிலேட்டடா தான் உள்ள விஷயங்கள். பயோஜியோகிராஃபி, சரியா? பயோஜியோ அப்ப பயோன்னு என்னது? பயாலஜி ரிலேட்டலாம். ஸோ ஆக்சுவலா வந்து இதுல நம்ம சிலபஸ்ல வந்து பயோஜியோகிராஃபில என்ன இந்த டைட்டில் தான். பயோஜியோகிராஃபி இஸ் டைட்டில். மேஜர் டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். மேஜர் டெரஸ்ட்ரியல் பயோம் இந்த டைட்டில் ஃபுல்லா. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஐலண்ட்ஸ் இன் பயோஜியோகிராஃபி அண்ட் பயோஜியோகிராபிக்கல் ஜோன் ஆஃப் இந்தியா. ஸோ மோஸ்ட்லி கொஸ்டின் வந்து பயோஜியோகிராபிக்கல் ஜோன் ஆஃப் இந்தியால கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நம்ம ஓல்டு சிலபஸ்ல பயோஜியோகிராபிக்கல் ஜோன் ஆஃப் இந்தியா பேசிக் கான்செப்ட் மெட்டீரியலையும் கொடுத்துருப்பேன், ஓல்டு சிலபஸ்லயும் கொடுத்துருப்பேன். அங்க ஒரே ஒரு பேஜ் கொடுத்துருப்பேன், சரியா? ஒரே ஒரு பேஜ் அதுக்கு ரிலேட்டடா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அது ஃபுல்லாவே நீங்க பாத்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இதுக்கு பார்த்தா பயோஜியோகிராபிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் பயோஜியோகிராபிக்கல்ல மேஜர் டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ். இது நம்ம நியூ சிலபஸ். அவை நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 97 எடுத்துக்கோங்க. 97ல மேஜர் டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ் இதுதான் டைட்டில். நியூ சிலபஸோட டைட்டில் இதுதான். டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்னாவே ஒரு நமக்கு தெரியும். we can refer the land where the livings of the organism. ஆக்சுவலா லேண்டை தான் நம்ம டெரஸ்ட்ரியல் சொல்றோம். எப்படி இந்த டெரஸ்ட்ரியல் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், இந்தியன் ஈகோசிஸ்டம் டெரஸ்ட்ரியல் பார்த்தோம்ல, அதே தான் இங்கேயும், சரியா? ஆல்மோஸ்ட் யூ நோ வெரி வெல் இன் லேண்ட் இட் வில் பி கன்சிடர்ட் only that 30%, ஆல்மோஸ்ட் 70% வாட்டர் நம்ம சொல்லுவோம். 30% எர்த் சர்ஃபேஸ்ல லேண்ட் தான் ஆக்குபை பண்ணி இருக்கு, சரியா? So this land actually that variety of climates, diversity of that biotic and abiotic factors, ஒவ்வொரு லேண்டும் ஒரே மாதிரி இருக்காது. அதாவது that is a terrestrial habitat. இதுல என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஜெனரலா நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஆஃப் தட் டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் பார்ப்போம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர், பண்புகள். இதெல்லாம் மேக்சிமம் இது இன்னைக்கு நடத்துறதெல்லாம் பெருசா நான் நடத்தி தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கிடையாது. எந்த இடத்துல கொஸ்டின் வரும், எப்படி வரும், அது மட்டும் சொன்னாலே நீங்க ஈஸியா பிக்கப் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல இன்னைக்கு நடத்தக்கூடிய ஏரியா ஃபுல்லாவே இனி எல்லாமே தான், இந்த வரக்கூடிய எல்லாமே தான். ஒரு ஹிண்ட் கொடுத்தாலே போதும். நான் ஒவ்வொரு லைன் பை லைனா ரீட் பண்ணி அதை பெருசா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. எக்ஸ்பிளனேஷனுக்கு ஒண்ணுமே கிடையாது. எந்த இடத்துல கொஸ்டின் எப்படி வரும், இதுக்கு முன்னாடி எப்படி வந்திருக்கு, வேற காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எப்படி வந்திருக்கு, ஸோ அதுதான். மற்றது நீங்க அப்படியே ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், சரியா? நீங்க என்ன நிறைய இருக்குது அப்படிலாம் பார்க்க கூடாது. ஜஸ்ட் இந்த ஏரியால இப்படி வரலாம், அவ்வளவுதான். ஏன்னா ஃபுல்லா ஈக்காலஜி தான். இது ரொம்ப ஈஸியான இதுனா வரைக்கும் பார்த்தது கொஞ்சம் டஃபா இருக்கும். இனி பாக்குறது எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸியா நீங்க ரீட் பண்ணாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இருந்தாலும் அந்த ஹாட் ஸ்பாட் ஆஃப் த ஏரியா ஆஃப் த கொஸ்டின்ஸை நான் வந்து கண்டிப்பா சொன்னாதான் அந்த ஏரியாவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. இல்லைன்னா எல்லாத்தையும் கேஷுவலா ரீட் பண்ணிட்டு போயிருவீங்க. அதுக்காக தான் நம்ம கிளாஸ். ரைட். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் ஜெனரலி இட்ஸ் வெரி மச் லிமிடெட் இன் தட் வாட்டர். ஏன்னா டெரஸ்ட்ரியல் 30% வந்து
மோஸ்ட்லி இங்க ஸ்கார்சிட்டி அண்ட் வாட்டர் ட்ரைனஸ் லேண்ட்னா எடுத்தாக்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாதிரியா இருக்கும். டீஹைட்ரேஷன் ப்ரீடாமினன்ஸா இருக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த ஹேபிடேட்ல. டெம்பரேச்சர் ஃபிளக்சுவேஷன் ரொம்ப கிரேட்டா இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஹேபிடேட் பொறுத்தளவு. இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் ஆல்சோ ஹை. அட்மாஸ்பியரிக் ஏர் சோர்ஸ் வந்து ஆக்சிஜன் இருக்கும். ஆக்சிஜன் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேட் வந்து ப்ரொவைடட் தட். பட் இந்த லேண்ட் இஸ் நாட் கண்டினியூஸ் இன்டு தட். இது என்னன்னா இப்ப நம்ம இந்தியாவே எடுத்துக்கணுமே, இந்தியாவில் உள்ள லேண்ட் எல்லாமே ஒன்னோல இருக்குதா? The provide number of the geographical barriers like mountains, valleys, lakes, river, sea. So இந்தியாலே இப்படி இவ்வளவு விஷயம் இருக்கு. இல்ல வேர்ல்ட் வைஸ் அடுத்து எடுங்க. இது எல்லாமே barriers. The soil content also, that the nutrients, that are also important for the growth of the plants. சரியா? So this everything is the general characteristics of the terrestrial habitat. ஒரு terrestrial habitatல என்னென்ன பண்புகள் இருக்குன்னு சொல்றோம். So இதுல geographical classification of land, இது நம்ம ஐ திங்க் 10th யூனிட் நினைக்கிறேன். சரியா? 10th யூனிட் 9th யூனிட்ல வரும் ஜூ ஜியோகிராபி. சார் இந்த யூனிட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நியூ சிலபஸ் 7th யூனிட் வந்து 9th யூனிட் ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாவே வரும் எக்ஸப்ட் பிஹேவியரை மட்டும் விட்டுருங்க. சரியா? மற்றது எல்லாமே வரும். நான் அதுதான் அது ஃபுல்லா படிச்சுக்கோங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டெஸ்ட்டும் வச்சிருந்தேன். சரியா? 9th யூனிட்ல எக்ஸப்ட் பிஹேவியர், அதுல ஃபர்ஸ்ட் டாபிக்கே ஜூ ஜியோகிராபி ஆஃப் இந்தியன் வைல்ட் லைஃப் மேமல் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அப்ப அதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா நான் அங்க சொல்லியிருப்பேன். அதனாலதான் இங்க நான் டீட்டெயிலா சொல்லல. இந்த ஜியோகிராபிக்கல் கிளாசிபிகேஷன் ஆஃப் லேண்ட் ஆக்சுவலா 6 ரீஜனா பிரிச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. வேலஸ் 6 ரியலம் 6 ரீஜன். ஸோ நீங்க அங்க ரொம்ப அந்த நம்ம ஓல்டு சிலபஸ்ல 9th யூனிட் பார்ட் 1ல இருக்கிற அளவுக்கு படிக்கணும் அவசியம் கிடையாது. சரியா? நீங்க வந்து அதுல படிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த 6 ரீஜன் என்னென்ன ரீஜன்ல என்னென்ன நேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நாடுகள் இருக்குது, அது மட்டும் பாருங்க. அது முக்கியம். இந்தியா மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்தியா வந்து தட் இஸ் கால்ட் எந்த ஜோன்ல வரும் நம்மளுக்கு, ஓரியண்டல் ஜோன், அதாவது ஓரியண்டல் ரியலம் சொல்லும் பாத்தீங்களா, அந்த 5வது பாயிண்ட்ல இருப்பாருங்க. அது இது டிஆர்பிலே கேட்டிருக்காங்க. மற்றபடி நீங்க ஓல்டு சிலபஸ் உள்ளது நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இது எல்லா இந்த ரீஜனும் என்ன செய்யணும், மேபி இட் வில் பி அட்ஜஸ்டட் டு தி ரியல் தட் இட்ஸ் செப்பரேட்டட் ஆர் இட்ஸ் a barrier for that desert or ocean or mountain or lake சொல்ல முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாவே அது ஒரு பேரியரா, ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பேரியரா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஈகாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் ஆஃப் த லேண்ட், இதுதான் நம்ம எக்ஸாக்ட் சிலபஸ்க்குள்ள இப்பதான் வர்றோம். ஆக்சுவலி ஈகாலஜிக்கலி the terrestrial habitats are subdivided into the number of subunits. Subunit terrestrial habitat, terrestrial biome அப்படின்னு சொன்னாவே, ஒரு டெரஸ்ட்ரியல்னாவே ஒரு நிலங்கள் சொல்றோம், லேண்ட்னு சொல்றோம். அதுல என்னென்ன பயோம்லாம் இருக்குது, அதுதான் நம்ம ஆக்சுவல் சிலபஸ். மேஜர் டெரஸ்ட்ரியல் பயோம் தான் ஆக்சுவல் சிலபஸ். சரியா? சரி. பயோம் ஆக்சுவலா மேஜர் டெரஸ்ட்ரியல் கம்யூனிட்டி, த கேரக்டரிஸ்டிக் டிஸ்டிங்டிவ். ஏன்னா ஒவ்வொரு பயோம்லயும் இந்த லேண்ட்ல டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ஃப்ளோரா அண்ட் ஃபானா வில் பி டிஃப்ரெண்ட். சரியா? இப்ப நம்ம இந்தியாவே எடுத்துக்கிறோம், எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி ஃபானாவும் ஃப்ளோராவும் இருக்கா? டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்குல்ல? ரைட். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதுல வந்து ஜென்ரலா ஃபாரஸ்ட் பயோம், கிராஸ்லேண்ட் பயோம், சரியா? அதுக்கடுத்து துந்திரா பயோம், கோர்னிஃபரஸ், அதுமாதிரி கேவ் பயோம், டெசர்ட் பயோம். மொத்தம் இதுல 6 இருக்கு. ஸோ இந்த 6 தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க. இந்த பயோம் அப்படின்னு சொன்னாவே அதுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது பயோம். ஸோ ஜென்ரலி இட்ஸ் அ மேஜர் டெரஸ்ட்ரியல் கம்யூனிட்டி. வந்து டெரஸ்ட்ரியல் கம்யூனிட்டியில பயோம் தான் இது. இந்த இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, ஃபாரஸ்ட்ல ஆரம்பிச்சு டெசர்ட் வரைக்கும் இதெல்லாம் சேர்ந்ததுதான் டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட், மேஜர் டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் ஆஃப் கம்யூனிட்டி. ஸோ அப்ப இதுல ஃபாரஸ்ட்ல இருந்து டெசர்ட் வரைக்கும் ஒரே மாதிரி ஃபானா ஃப்ளோரா இருக்குமா? நோ, இட்ஸ் a distinct differently fauna flora. Majority of the biomes are present in the zoo geographical region-ல இருக்கக்கூடியது. each that mostly the each biomes climax communities. எது கிளைமேக்ஸ் கம்யூனிட்டினா அந்த நம்ம அந்த ஈகாலஜிக்கல் சக்சஸ் படிச்சோம் பாருங்க. இப்ப ஃபாரஸ்ட் பயோம்னு வச்சுக்கோங்க. அப்ப ஃபாரஸ்ட் பயோம்ல ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்துல கிளைமேக்ஸ் என்ன இருக்கும்? டாமினன்ட் இன் த ட்ரீஸ். அதுதான் இங்க சொல்ல வர்றாங்க. கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி விச் ஆர் டாமினன்ட். அது என்ன பயோமானா இருக்கட்டும், டெசர்ட்டா இருக்கட்டும், துந்திராவா இருக்கட்டும், கோனிஃபரஸா இருக்கட்டும், அந்த கிளைமேக்ஸ்ல என்னவோ அதுதான் பெர்மனன்ட்னு சொல்றோம். the climax communities are formed the mixture of the biomes சொல்லக்கூடிய. இல்ல கிராஸ்லேண்ட் எல்லாமே. கிராஸ்லேண்ட்னா கிராஸ்லேண்ட் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி இருக்கக்கூடியது. இது ஃபாரஸ்ட்னா ட்ரீஸ் ஆர் ஃபார்ம் ஆஃப் த கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. அதுதான், அதுக்கடுத்து வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? இது நம்ம ஏற்கனவே இந்த
ecological success படிச்சோம். Addition to the climax community, many in the intermediate community சில biomes வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதெல்லாம் characteristics. Climate condition also different, and the no clear cut demonstration between that adjacent communities. Adjacent community, you know very well, that's a ecotone. First class la பார்த்தோம். Blind the meeting place of that ரெண்டு different places இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப two different forest ecosystem and grassland ecosystem. So அந்த மாதிரி இப்ப இந்த இடத்துல forest ecosystem இருக்கு, grassland generally it's a meeting place, that is we are called as a ecotone அப்படின்னு சொல்றோம். சரியா, இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயம் தான். Right, so biomes are different from that ecosystem, generally biotic as well as abiotic factors, as well as fauna as well as flora. ரெண்டுமே எல்லாமே எல்லா பயோம்ல ஒரே மாதிரி இருக்காது. சரி, ரைட். இப்ப நீங்க படிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மேஜர் டெரஸ்ட்ரியல் பயோம்னு சொல்லிட்டாங்க, இதான் சிலபஸ். அப்ப எதெல்லாம் டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ், இதுல நீங்க படிக்க வேண்டிய விஷயம் அந்த பயோம் நேம், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர். சப்போஸ் ஏதாவது டிஃப்ரெண்டான மற்ற பயோம்ல இல்லாத ஒரு பண்பு அந்த பயோம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் சார் கொஸ்டின். சோ நீங்க அந்த மாதிரி படிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எது டிஃப்ரெண்டா இருக்கு இந்த பயோம்ல வந்து, வேற இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து வேற எதுலயுமே கிடையாது. அது மாதிரி சில அனிமல்ஸ் சொல்லியிருப்போம். ஃப்ளோரா கேட்க வாய்ப்பு கம்மி தான். ஃபானா மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. ஃபானானா என்னது, அனிமல்ஸ். சோ அந்த பர்டிகுலர் பயோம்ல மட்டும் தான் அந்த அனிமல்ஸ் இருக்கும், மத்த பயோம்ல இருக்காது. அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. இவ்வளவுதான் விஷயம் சார். இந்த ஏரியாவை இப்படிதான் படிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்களே ரீட் பண்ணாலே புரியும், பெருசா ஒண்ணும் கிடையாது. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு 4 கேரக்டர் கொடுக்குறான்னு வச்சோன்னே, ஒரு 4 ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டு இந்த 4 ஸ்டேட்மெண்ட் எந்த பயோமுக்கு ரிலேட்டடா உள்ளது அப்படின்னா கேட்கலாம். அப்ப நம்ம படிச்சா தானே அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் நம்ம படிச்சா தானே அது எந்த பயோம்ல வரும், துந்திரால வருமா, டெசர்ட்ல வருமா, ஃபாரஸ்ட்ல வருமா, கிராஸ்லேண்ட்ல வருமா நம்ம ஐடென்டி பண்ண முடியும். கேட்க வாய்ப்பு இருக்கு கொஸ்டின். ஞாபகம் நான் கேட்பேன், டிஆர்பில கேட்கறாங்க இல்லையா, நான் கேட்பேன், பேர் சொல்லிட்டேன் நான். சரியா, ரைட். சோ த ஃபர்ஸ்ட் வந்து துந்திரா. துந்திரா வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான பயோம் சார், துந்திரா அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இது எல்லாமே புதுசு நம்மளுக்கு. பாருங்க, துந்திரான்னு சொன்னாவே ட்ரீலெஸ் பிளான்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வேர்டு. இந்த பயோம்ல ட்ரீயே இருக்காது சார், ட்ரீயே இருக்காது. மோஸ்ட்லி ஆர்டிக் ரீஜன்ல இருக்கக்கூடியது. சரியா, சம்மர் வந்து ஃப்ரோசன், இந்த ஹாட் பார்ட் டூரிங் தட் விண்டர்ல. The 5 million acres of the tundra, இது வந்து across that எந்த ஏரியாவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த பயோம் வந்து வேர்ல்டுல எந்த இடத்துல எந்த நாட்டுல இருக்கு அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ராஸ் த நார்த் அமெரிக்கா, நார்த்தன் யூரோப் அண்ட் சைபீரியா. சரியா, துந்திரா கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. அது மெயினா கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ல நம்ம என்ன சொல்லுவோம், அதுல இட்ஸ் லைஸ் பிட்வீன் தட் த ஆர்டிக் ஓஷன் அண்ட் போலார் ஐஸ் கேப் அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி 2 விஷயங்கள் இருக்கும். இதுல நார்த் அண்ட் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் ஆஃப் த சவுத். ரெயின்ஃபால், இதான் கேரக்டர். சரி, ரெயின்ஃபால் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். கிளைமேட் வந்து ரொம்ப கோல்டா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விண்டர் சீசன் இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணாலே புரியுது சார். நான் ஒண்ணு இப்படி ரீட் பண்ணல, முக்கியமான கேரக்டர் மட்டும் சொல்றேன் பாருங்க. இதுல 5வது பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நான் ஒவ்வொரு தடவையும் யூஜுவலி இந்த கொஸ்டின் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். யூஜுவலி இந்த சிலபஸ் உண்டு. சரியா, 5வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம், த கிரவுண்ட். பாருங்க, இது துந்திரா வந்து இந்த கிரவுண்ட் வச்சுக்கோங்களேன். the except the surface remain the frozen, almost ஃபுல்லாவே ஐஸாவே இருக்குமா. ஃபுல்லாவே எப்படி இருக்குன்னா ஐஸாவே இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஐஸ் ஆல்மோஸ்ட் 10 to 20 சென்டிமீட்டர். தட் இதான் மட்னு வச்சுக்கோங்களேன். இதான் வந்து டாப் மோஸ்ட் லேயர். the surfaceல ஃபுல் ஐஸ். சரியா, சோ the deep layer, deep கொஞ்சம் frozen கொஞ்சம் இதுக்கு கீழே ஆல்மோஸ்ட். இதுக்கு பேர் தான் பெர்ஃபார்ம் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. கேட்க இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த வேர்டு ரொம்ப முக்கியம், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெர்மா ஃபாரஸ்ட் அப்படின்னு கேட்க, பெர்மா ஃபாரஸ்ட். அப்ப பெர்மா ஃபாரஸ்ட்னு சொன்னாவே நம்மளுக்கு துந்திரா பயம் ஞாபகம் வந்துடும். இதுதான் கொஸ்டின். இப்ப இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேற எந்த பயோம்லயும் கிடையாது. அப்ப ஒரு கொஸ்டின் செட்டர் என்ன செய்வார் தெரியுமா, கொஸ்டின் எடுக்கும்போது எது டிஃப்ரெண்டா இருக்கோ அதுதான் கொஸ்டினா எடுப்பாரு. இந்த பெர்மா ஃபாரஸ்ட் சொல்றது எந்த பயம்ல வராது. அப்ப இதுதான் கொஸ்டின் எடுக்க முடியும், வேற என்ன எடுக்க முடியும். ஒரே கேரக்டர், இந்த கோல்டா இருக்கும், விண்டர்ல கோலா இருக்கும், அது ஹீட்டா இருக்கும், டெம்பரேச்சர், இது எல்லா இதுலயும் வரும். அதெல்லாம் ஒன்றும் பெருசா கொஸ்டின் வராது. சோ எது டிஃப்ரெண்டா இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. சரியா, ரைட். சோ இது நெக்ஸ்ட் இந்த ஃப்ளோரா ஃபானா நீங்களே பாத்துக்கோங்க. அதுல மெயினா ஃபானா மட்டும் இது ஒன்னொன்னா ஆர்டிக் ஃபாக்ஸ் இந்த இப்படி ஒன்னொன்னா நான் ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ண விடும்போல, நீ ஃப்ளோரா ஃபானா நீங்க பாத்துக்கோங்க. சரியா, இதான் துந்திரா. துந்திரால 5வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வேர்ல்டுல எந்த இடத்துல
துந்திரா ஃபாரஸ்ட்னு சொல்ற கூட பயோம் எங்க இருக்குன்னு பாத்துக்கணும். நான் திரும்பவும் சொல்றேன், நான் ஒண்ணுக்கு மட்டும் தான் ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன், மத்ததெல்லாம் கடகடன்னு போயிட்டே இருப்பேன். அதாவது ஒரு பயோம்னு எடுத்துக்கிட்டா அதுல முக்கியமா கேரக்டர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட கேட்பாங்க. ட்ரீலெஸ் பிளான், அதாவது எந்த பயோம்ல மரமே இருக்காது கேட்பாங்க. அவ்வளவுதான், சிம்பிள் கொஸ்டின். சரி, அது வந்து துந்திரால வந்து மரம் கிராஸ்லேண்ட்ல இல்லையா சார் கேட்பாங்க. கிராஸ்லேண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், துந்திரா விட ரொம்ப. அதுமாதிரி பெர்மா ஃபாரஸ்ட் இந்த கேரக்டர் வேற எந்த பயோம்லயும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி யூனிக் கேரக்டர் தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? ஃப்ளோரா ஃபானா பார்க்க முடியாட்டாலும் பரவாயில்ல, ஃப்ளோரா பார்க்க, ஃப்ளோரா மீன்ஸ் பிளான்ட் வந்து டீட்டெயிலா ஒரு ரீட் பண்ணி விடுங்க. ஆனா அனிமல்ஸ் என்னென்ன இருக்கு, அந்த அனிமல்ஸ்ல பெக்யூலியரா ஏதாவது இருக்கா, அது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அடுத்த கிராஸ்லேண்ட் பயம். இது எப்படின்னா மோஸ்ட்லி இந்த லேண்ட் ஃபுல்லாவே ஆக்குபைட் த கிராசஸ் தான் சார். சரியா? அப்ப கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி என்ன இருக்கும்? கிராசஸ் தான். இதுதான் கிராஸ்லேண்ட்ல மோஸ்ட்லி. அதுல கிராசஸ் இந்த பயோம்ஸ் வி ஆர் கால்ட் அஸ், அது பேர் இந்த போர்டுல கொடுத்துருக்க பாருங்க, பிரேமேசன், ஸ்டெபின்ஸ், ஸ்டாம்பர்ஸ், இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எந்த ஏரியா ஃபவுண்ட் இன் தட் நார்த் அமெரிக்கா, ஏசியா, சைபீரியா அண்ட் ஆப்பிரிக்கா, ரஷ்யா, இந்த ஏரியால ஃபுல்லா இருக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்பயும் சொல்றதா, கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி கிராசஸ், அதான் கிராஸ் பயோம் சொல்றோம். ஹியர் ஆல்சோ பாருங்க, இங்க பாருங்க, ட்ரீஸ் ஆல்சோ பிரசன்ட். நீங்க இதுல ஒரு சின்ன டவுட் வரும், கிராஸ்ன்னு சொன்னாவே அது கிராசஸ் மட்டும் தான் சார் இருக்கும், அதாவது கிராஸ் லேண்ட்னாவே புற்கள் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்ச கூடாது. இதுலயும் என்ன செய்யும், ட்ரீ வந்து இருக்கும். அது பாத்தீங்களா? அதான் இதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். நம்ம வந்து ட்ரீ இருக்காதுன்னு நினைப்போம். சரி, ஆல்சோ இந்த ட்ரீ வந்து இருக்கும், பட் ரொம்ப பெருசா இருக்காது. அதெல்லாம் ஸ்ட்ரீம் அந்த இதோட இருக்கும், அவ்வளவுதான். இதுல 3 டைப்ஸ் ஹேவிங். அந்த ட்ரீலே பாருங்க, இந்த நேம்லி டால் கிராஸ்லயே வந்து 3 டைப் ஆஃப் கிராசஸ் இருக்குமா. ஏன்னா ஃபுல்லாவே கிராசஸ் தானே. டால் கிராசஸ் இருக்குமா, அதுல எத்தனை மீட்டர் எல்லாம் பாத்துக்கோங்க. மிட் கிராசஸ், ஷார்ட் கிராசஸ், அந்த மாதிரி இருக்குமா. மற்றபடி the grassland biomes between the desert and the forest, மேக்சிமம் அந்த மீட்டிங் பாயிண்ட்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த ஏரியால தான் இருக்கும். மற்றபடி வந்து கிராஸ்லேண்ட் சாயில் வந்து ரிச் இன் ஹியூமஸா இருக்கும். ஏன் சார் அவ்வளவு இருக்கும்னா, ஃபுல்லாவே கிராசஸ் பாத்தீங்களா, அப்படியே இறக்கும். நல்ல ஒரு ஹியூமஸ்னு உங்களுக்கு தெரியும், நல்ல மக்கின குப்பைகள் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி ஐடியல் ஹோம் ரேஞ்ச் ஆஃப் த கிரேசிங் அனிமல், ஏன்னா கிராசஸ் தான் சாப்பிடும். அது என்னென்ன ஃபானா இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஃபாரஸ்ட் பயோம். நெக்ஸ்ட் தேர்ட் பயம். அப்ப இதுல வந்து இதுல என்ன மீனிங் சொல்றோம், ஃபாரஸ்ட்னு சொன்னாவே திக் growth ஆஃப் ட்ரீஸ் தான், அதான் ஃபாரஸ்ட். அப்ப கிளைமேக்ஸ் கம்யூனிட்டில என்ன, இது ஃபுல்லாவே ட்ரீ தான். ட்ரீ வந்துட்டாவே ஃபாரஸ்ட் கம்யூனிட்டி வந்துருச்சுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஸோ மாய்ஸ்சர் ஆஃப் த சாயில் நல்ல ஹை மாய்ஸ்சர்ஸ் இருக்குமா சாயில்லையும் சரி, கண்டன் சரி. ஐ மீன் வெர்டிகல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், இது லாஸ்ட் கிளாஸ் நான் சொன்னேன். ஒரு ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்துல அந்த மரம் எடுத்துக்கிட்டா வெர்டிகல், மேல டாப், அதுக்கு கீழே மட்டு, அப்படி ஒரு பார்த்தோம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல. வெர்டிகல் அந்த மாதிரி தான், வெர்டிகல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் மாதிரி எல்லாம் இட் வில் பி எக்ஸிபிட் தட். அப்பர் ட்ரீல இருந்து கீழே மட்டு, அதாவது சாயில் வரைக்கும் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திஸ் ஃபாரஸ்ட் பயோம்ஸ் வேர் கிளாசிஃபைட் த 3 டைப்ஸ். சரியா? இதுல என்ன, இது ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். 3 ஃபாரஸ்ட பத்தி பார்க்கும்போது, கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட், டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், டெசிடுவரஸ் ஃபாரஸ்ட். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃபாரஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொன்னது கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். ஏன்னா இது எல்லாமே லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டோம். எதுல பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்னு ஒண்ணு பார்த்தோமா, அதுல ஃபாரஸ்ட் ஈகோ சிஸ்டம் பார்த்தோமா, இந்த 3மே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு லைட்டா இதுல பாத்துக்கோங்க. கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட், இதுக்கு டிக் பாருங்க, வித்தின் பிராக்கெட்ல டிக்யான்னு ஒரு வேர்டு இருக்கு பாருங்க. இது நம்ம கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும், பட் இந்த வேர்டு வந்து நமக்கு ஃபெமிலியரா இருக்காது. ஸோ இதுவும் நீங்க பெக்குலியர், என்ன கேரக்டர் பெக்குலியரா இருக்குன்னு பாத்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த பைன் ட்ரீஸ், இந்த நீடில் லைக் லீவ்ஸ் இருக்குமா, எவர் கிரீனா இருக்கும். எந்த ஏரியா பாத்துக்கோங்க, மோஸ்ட்லி அக்ராஸ் தட் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் துந்திரா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியது. இட் ஆல்சோ கால்ட் அதுவும் முக்கியமான டேர்ம் தான். இந்த டேர்ம் வேற எதுலயுமே வராது ஃபாரஸ்ட் பக்கத்துல. ஃபானா ஃப்ளோரா நீங்க பாத்துக்கோங்க, ஃப்ளோரா பெருசா இல்ல, ஃபானா மட்டும் பாத்துக்கோங்க. டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், இது ஏற்கனவே சொல்லிட்டேன், லாஸ்ட் கிளாஸ்லோட இதை சொன்னேன். ஃபாரஸ்ட் கேரக்டர்ஸ்னா திக் growth ஆஃப் ஆல் ட்ரீஸ் வந்து டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் தான். ஏன்னா இது வந்து எவரி கிரீன். சரியா? மெயினா வந்து த டிராபிக்கல், நம்ம இந்தியாலையும் நிறைய வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன், நார்த்தன் ஆஸ்திரேலியா, இது ஃபுல்லாவே நிறைய இருக்கும். நல்லா ஹியூமிடிட்டி இருக்கும். சரியா? ஃபாரஸ்ட் ஃபுல்லாவே ஹை டென்சிட்டி ஃபாரஸ்டா இருக்கக்கூடிய ஏர் சர்க்குலேஷன், மோஸ்ட்லி ஃபாரஸ்ட் டென்ஸ் ஃபாரஸ்ட்ல ஏர் சர்க்குலேஷன் கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. வெர்டிகல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ல எப்பயும் நான் சொல்லுவேன் 3 லேயர்ஸ். அப்பர் லேயர் வந்து லீவ்ஸ் இருக்கும், அடுத்த பிரான்ச்சஸ், மிடில் லேயர் வந்து ஸ்ரப்ஸ் அண்ட் ஸ்மால் ட்ரீஸ் இருக்கும், லோயர் லேயர்ல வந்து ஃபாரஸ்ட் ஃப்ளோர், அந்த கீழே ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஃப்ளோர்ஸ் இருக்கும். சரியா? ரைட். இதுலயும் என்னென்ன ஃபானா இருக்கு, இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததான், நம்ம புதுசா ஒண்ணும் கிடையாது. அடுத்த டெசிடுவரஸ் ஃபாரஸ்ட்,
சில ஃபானா டயக்ராம்ல பேஜ் நம்பர் 100ல கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் இது மோஸ்ட்லி தட் ஃபாரஸ்ட், இதுவும் டால் ட்ரீஸ் தான், சரியா? ஜெனரலி டால் ட்ரீஸ் broadly they having the deciduous forest asked இதுல என்னென்ன நாட்டுல இருக்குது, கிளைமேட் எப்படி இருக்கும், சரியா? அது மாதிரி ரெயின்ஃபால் எப்படி இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. என்னென்ன ஃபானா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது அந்த மூணுமே, இருந்தாலும் இதுலயும் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே ரைட். அடுத்து ஃபாரஸ்ட் அடாப்டேஷன்ஸ். சரி, இது வந்து அடாப்டேஷன் சிலபஸ் இல்லாட்டலும் அது டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ்ல வர்றவாங்க சும்மா லைட்டா பார்த்துக்கோங்க. ரொம்ப ஒன்றும் பெருசா இதை நீங்க பார்க்கணும் கிடையாது, சரியா? ஸோ ஃபாரஸ்ட் அடாப்ட், ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு அனிமல்ஸ் இருக்குன்னா என்னென்ன அடாப்டேஷன்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சும்மா அவரோட ரீட் பண்ணுங்க. ஏன்னா தே வாண்ட் டு லிவ் ஆன் த ட்ரீ, மரங்கள்ல வாழணும். அப்ப சில அடாப்டேஷன் அர்போரியல் லைஃப்னு சொல்லுவாங்க. இப்ப இருந்து அர்போரியல் லைஃப் சும்மா அது என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நீங்க பேஜ் நம்பர் 101ல இருக்கு, அதை நீங்க பார்த்துக்கோங்க. அது ஃபிங்கர்ஸ் எப்படி இருக்கும், அந்த டோஸ் எப்படி இருக்கும், பெக்டோரல் கைல் எப்படி இருக்கும், லிம்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும், எந்த மாதிரி இருக்கும். ஸோ மெயினா வந்து இந்த அடாப்டேஷன் ஃபார் அர்போரியல் லைஃப், அவ்வளவுதான் சிம்பிளா சொன்னா. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுங்க, இந்த ஆம்பிபியன் இருந்தாலும் சரி, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கூட இதுல சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க, சரியா? ரைட். ஸோ அடுத்த பயோம் வந்து டெசர்ட் பயோம். டெசர்ட்னு சொன்னாவே வாட்டர்லெஸ், ட்ரை, ட்ரீலெஸ். ட்ரீ இருக்கும் பட் ரொம்ப பெருசா இருக்காது. லார்ஜ் வேஸ்ட் லேண்ட், மோஸ்ட்லி அது வந்து தரிசு நிலம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நோ ரெயின்ஃபால், இல்லைன்னா ரொம்ப ரேரா ரெயின்ஃபால் இருக்குன்னு சொல்றாங்க. டெசர்ட் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டெசர்ட், டஸ்ட் ஸ்டோம் அதிகமா இருக்கு சார், எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் இருக்கும். அதாவது புயல் காற்றோட டஸ்ட் ஸ்டோம் சொல்லக்கூடியது, சரியா? தார், இந்தியா பொறுத்தளவு தார், சைனா பொறுத்தளவு கோபி, ஆப்பிரிக்கா பொறுத்தளவு சகாரா, அந்த காலங்கள், இந்த மூணு வந்து ஃபேமஸ் வேர்ல்ட் லெவல்ல டெசர்ட் பயோம்ல இருந்து ரொம்ப ஃபேமஸான விஷயங்கள், இடங்கள். 2 groups ஆஃப் டெசர்ட். இதுல ஹாட் டெசர்ட் இருக்கு, கோல்டு டெசர்ட் இருக்கு சார். இதுவும் கேட்கலாம். சப்போஸ் ஹாட் டெசர்ட், எதெல்லாம் ஹாட் டெசர்ட்ல வரும்? அப்ப டெம்பரேச்சர் இஸ் வெரி ஹை. இந்த சகாரா, கோபி, தார் இதெல்லாம் ஹாட் டெசர்ட்ல வரும். கோல்டு டெசர்ட், இது என்ன கோல்டு டெசர்ட்னா, அதாவது டெசர்ட்னா நம்ம என்ன சொல்லணும்னா பயங்கர ஹீட்டா இருக்கும்னு கிடையாது, பயங்கர கூலா இருந்தாலும் அதுவும் டெசர்ட் தான், சரியா? அது வந்து டெம்பரேச்சர் இஸ் வெரி லோ. இந்த சுச்சுவேஷன் ஹை ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடியது. அதுவும் சில எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம். இதெல்லாம் வந்து கோல்ட் டெசர்ட்ல வரக்கூடியது. எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ரைட்டு. அது இதுல டெசர்ட் ஃபானா, டெசர்ட்ல என்னென்னலாம் ஃபானா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதே மாதிரி டெசர்ட்ல அடாப்டேஷன், ஏன்னா டெசர்ட் பயோம் இருக்கும்போது அனிமல்ஸ் வந்து அந்த வாட்டர் ஸ்கார்சிட்டியை வந்து எப்படி மெயின்டைன் பண்றது, எப்படி அடாப்டேஷன், இது வாட்டர் கன்சர்வேஷன், வாட்டர் கெட்டிங், ஒரு 4 அடாப்டேஷன். வாட்டர் கன்சர்வேஷன் அது அப்ப அதோடைய பாடி ஸ்ட்ரக்சரை வந்து வாட்டர் கன்சர்வேஷன் மாதிரி ஏத்த மாதிரி அங்க உள்ள அனிமல்ஸ் ஃபுல்லாவே வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், தி இம்ப்ரூவன்ஸ் ஆஃப் த ஸ்கின்ஸ், பாடி சர்ஃபேஸ் வில் பி பிரிவென்ட் தட் எவாப்ரேஷன். அப்புறம் ஸ்கேல்ஸ், ஸ்பைன்ஸ், அந்த ஷீல்ட் அந்த மாதிரி இருக்கும், சரியா? மோஸ்ட்லி திஸ் டெசர்ட் ஃபானா நக்டர்னல் ஹேபிடேட்டா தான் இருக்கும். ஏன்னா நக்டர்னல்னா நைட் டைம் சோ மச் ஆஃப் ஆக்டிவ், பிரிவென்ட் த எவாப்ரேஷன் டூரிங் த நைட் டைம் சோ மச் ஆஃப் தட் ஆக்டிவ், சரியா? அது மாதிரி ஷேடோ பிளேஸ்ல மட்டும் தான் அது டயர்னல் அனிமல்ஸ்ல வந்து கொஞ்சம் எங்க ஷேடோ பிளேஸ் இருக்கோ அங்க வந்து ப்ரிவென்ட் த லாஸ் ஆஃப் வாட்டருக்காக பரோயிங் மோட் ஆஃப் லைஃபும் இருக்குன்னு சொல்றாங்க. எஸ்டிவேஷன், சம்மர் ஸ்லீப்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த ஒரு அடாப்டேஷன்ஸ் இருக்கும். எக்ஸ்கிரீஷன் வந்து ஹைலி கான்சன்ட்ரேட்டட் யூரினா வந்து, அது நம்மள மாதிரி யூரினேட் வாட்டரா படாது, ஹைலி கான்சன்ட்ரேட்டட் த செமி பேஸ்ட் லைக் ஃபீகல் பெல்லட் அஸ் வெல் அஸ் யூரின்ஸ், நைட்ரஜனஸ் பேஸ்ட் ஃபுல்லாவே யூரிக் ஆசிடா இருக்குமா, சரியா? தெரிஞ்சுக்கோங்க. பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஈவன் தட் ஃபீகல் பெல்லட் அஸ் வெல் அஸ் யூரின் சேர்ந்து தான். அது மாதிரி ஆப்சன்ஸ் ஆஃப் சொட் கிளாண்ட், நம்மளுக்கு சொட் கிளாண்ட் இருக்கிற மாதிரி அதுக்கு சொட் கிளாண்டே இருக்காது அங்க உள்ள அனிமல்ஸ்க்கு எல்லாமே, சரியா? மெட்டபாலிக் வாட்டர் கூட தட் ஆல்சோ பி யூஸ்ட். தட் மெட்டபாலிக் வாட்டர்னா அட் த டைம் ஆஃப் த மெட்டபாலிசம், அந்த கிரப் சைக்கிள், கிளைகாலிசிஸ் அதெல்லாம் படிக்கும்போது வாட்டர் ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த வாட்டர் அந்த அனிமல்ஸ் வந்து எடுத்துக்கணுமா, பர்டிகுலரி இந்த கங்கார் ரேட் அந்த மாதிரி அனிமல்ஸ் தான், சரியா? ரைட். இது வந்து வாட்டர் கன்சர்வேஷனுக்கு. ஸோ வாட்டர் கெட்டிங்க்கு எப்படி தன்னை வாட்டரை வந்து மெயின்டைன் பண்ணது பாடிக்குள்ள வச்சுக்கிட்டே அப்படின்னா அது அடாப்டேஷன் தான். வாட்டர் ஹோல்ஸ் நிறைய இருக்கும், சில வாட்டர் ஹோல்ஸ் மூலம் அந்த அனிமல் கெட்டிங் தட் வாட்டர். மைக்ரேஷன், அதாவது டெசர்ட் அனிமல்ஸ் ஆர் மைக்ரேட் த ஷார்ட் ஆர் லாங் டிஸ்டன்ஸ் கெட்டிங் த வாட்டர், எங்க இருக்கோ அது நோக்கி போயிட்டுமா. வாட்டர் ஃபார்ம் ஃபுட்ஸ், ஃபுட்டு சாப்பிட்டு அந்த ஃபுட்ல இருக்கிற வாட்டரை வந்து அது எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. வாட்டர் ஃபார்ம் த சீட்ஸ்ல அதே மாதிரி தான், சில அனிமல்ஸ் வந்து சீட்ஸ்ல உள்ள ஃபுட்ஸ் அதுல வாட்டரை வந்து எடுத்துக்கணுமா. அது மாதிரி பிளட், பிளட் என்னதான் வேற அனிமல், கார்னிவரஸ் அனிமல்ஸ் வேற அனிமல்ஸ் சாப்பிடுது பாத்தீங்களா, அப்ப அந்த பிளட்டே வந்து என்னது வாட்டர் தானே, அதன் மூலம் ப்ரே மூலம் எடுத்துக்கிறது. மெட்டபாலிக் வாட்டர் ஏற்கனவே சொல்லிட்டேன், கங்கா ரேட் ஆன்ஸ் எல்லாம் வந்து அதுல மெட்டபாலிக் வாட்டர் அதுல உள்ள வாட்டர் கண்டென்ட்டா எடுத்துக்கிறது, சரியா? ஹைக்ராஸ்கோபிக் ஸ்கின், அதாவது அட்மாஸ்பியர் உள்ள வாட்டரை அப்சார்ப் பண்ணுது. ஸ்பின்னி லிசர்ட்னு ஒரு லிசர்ட் இருக்கு,
அது வந்து ஹைக்ராஸ்கோபிக் ஸ்கின்னா இருக்குமா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுமாதிரி இண்டஸ்ட்ரியல் ஸ்டோரேஜ் வாட்டர் வந்து இண்டஸ்ட்ரியல்லே ஸ்டோர் பண்ணலாம். கேமல் பொறுத்தல உங்களுக்கு தெரியும், அதுல ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கேமல்ல அந்த வாட்டர் செல்ஸ்னு ஒரு செல்ஸ் இருக்கும். அங்கதான் வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. லிட்டர் கணக்குல ஸ்டோர் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிங்க் இந்த பாருங்க 40 லிட்டர் வாட்டர்ல ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ்ல வந்து வாட்டர் வந்து அது ஃபுல்லா வாட்டர் செல்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி எப்பெல்லாம் தேவையோ அந்த ஸ்டொமக் ரூமன் ஸ்டொமக் அவர் கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க. சிலது ட்ரிங்க் நெவர் டேக் தட் வாட்டர், அது நெவர் ட்ரிங்க் தட். சரியா? அதான் கங்கார் ரேட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மெட்டபாலிக் வாட்டர்ல இருந்து அதை எடுத்துக்கிறோம். வித்தவுட் ட்ரிங்கிங் வாட்டர் த்ரூ அவுட் த லைஃப் தே கேன் ஏர்ன் தட். சரியா? ரைட். நெக்ஸ்ட் வந்து டாலரன்ஸ் ஆஃப் ஹீட். ஹீட்டை வந்து எப்படி அதை அவாய்ட் பண்ணுது, எப்படி டாலரேட் பண்ணுது அப்படின்னா ஹீட் ரெசிஸ்டன்ஸ் மெயினா, டு எஸ்கேப் தட் ஹீட் மெயினா. எப்படி எஸ்கேப் பண்ணும்? the body temperature வந்து the camel வந்து labeled that the body temperature will be raised. ஏன்னா without sweating அங்க என்ன டெம்பரேச்சரோ அது தக்கன தன்னை டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுது. அதே பாடி டெம்பரேச்சர் வந்து நைட் ஆகும்போது அது பாடி டெம்பரேச்சர் குறைஞ்சிடும். நம்மளுக்கு எப்படி கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் மாதிரி அங்க இருக்காதுன்னு சொல்றாங்க. எஸ்டிவேஷன் சம்மர் ஸ்லீப் இருக்கக்கூடிய டாலரண்ட் டீஹைட்ரேஷன் அவாய்ட் பண்ணக்கூடிய மோஸ்ட்லி த மேமல்ஸ். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மேமல்ஸ் வில் பி டைடு வித்தவுட் வாட்டர். த டீஹைட்ரேஷன் அது 20%. நம்மலாம் வந்து 20% வாட்டர் பாடியில் இல்லைனாவே இட்ஸ் லீட்ஸ் டு த கோமா ஸ்டேஜ். பட் இந்த கேஸ் ஆஃப் தட் கேமல்லாம் 40% வாட்டர் இல்லாத the series danger without அதாட்ட ஃப்ரீயா இருக்கும். அந்த அளவுக்கு அது அடாப்ட் ஆகிருக்கும்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி ஃபேட்டி இன்சுலேஷன்னா இந்த நம்ம பாடியில இருக்க மாதிரி ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேமல்ஸ் அதெல்லாம் பாருங்க, இந்த மேல திமிழ் மாதிரி இருக்கும். இந்த மாடுகளுக்குலாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஃபுல்லாவே என்ன இருக்குன்னா ஃபேட்ஸ். ஸோ அந்த இதுல இருந்து ஹீட் ரெடியூஸ் பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் வாட்டர் அந்த கண்டெல்லாம் எடுத்துக்கிடுமா. சரி, அது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் வாய்ட் டச். இதுல ஒரு எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணுது, லிவிங் டு பரோ மோட் ஆஃப் லைஃப், அதுமாதிரி த ரன்னிங் அடாப்டேஷன் ஃபார் தட் ரன், அது ஒன்று. இந்த மாதிரி சில அடாப்டேஷன்லாம் இருக்குது. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் டெசர்ட் பயோம்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் அண்ட் த அனிமல்ஸ் வில் பி அடாப்டேஷன் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது கேவ் பயோம். அடுத்த பயோம் வந்து கேவ். இது எல்லாமே டெரஸ்ட்ரியல் பயோம் தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே டெரஸ்ட்ரியல் பயோம். கேவ்னாவே உங்களுக்கு தெரியும், த நேச்சுரல் கோல் ஆன் தட் எர்த். ஒரு எர்த்துல ஒரு நேச்சுரலாவே ஏதாவது கோல் அப்படி மாதிரி இருந்தால் அதுதான் கேவ்னு சொல்லும். ஆரிஜின் ஜெனரலி நிறைய கேவ் எப்படி சார் ஃபார்ம் ஆகும்னா நிறைய வேஸ் இருக்குது. அது இந்த ஃப்ளோயிங் ஆஃப் ரிவர், அதன் மூலம் ஒரு சின்ன கெனால் மாதிரி ஃபார்ம் ஆகலாம் அண்டர் கிரவுண்ட்ல, ரிவர்ல. அது வந்து சரியா. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தட் லைம் ஸ்டோன்ஸ், அதாவது சுண்ணாம்பு கற்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கொஞ்சம் கொஞ்சமா சாலிபிள் இன் வாட்டர் மைக்ரேட் ஆகும்போது அதுல எர்த்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சின்கேஜ் ஆகி அது கேவ் மாதிரி ஃபார்ம் ஆகலாமா. அதுமாதிரி விண்ட் எரோஷன் மூலமும் கேவ் ஃபார்ம் ஆகலாமா. sand will be erosion, wind erosion. I mean the sea erosions also, that caves, the waves மூலம் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. ரைட். இது ஃபர்ஸ்ட் ஆரிஜின் ஆஃப் கேவ். நெக்ஸ்ட் ஜெர்னேஷன் ஆஃப் கேவ் அப்படின்னு சொல்றது பெனட்ரேஷன். இதோட கேரக்டர் பேஸ்ட் ஆன் தட் ஜோன்ஸ். கேவ்ஸ் வந்து எப்படி நம்மளுக்கு ஜோன்ஸ் இருக்குமோ, ஜெனரலா நம்ம கேவ்னு சொல்ற மாதிரி அதுலயும் நிறைய நம்ம எப்படி ஒவ்வொரு பயோம்க்கு சில ஜோன்ஸ் சொல்றோமோ, அதே மாதிரி கேவ்ஸ்லயும் சில லேயர்ஸ் சொல்லலாம், டிவைடட் இன்டு தட். அது லைட் போறதை வச்சு சொல்றோம். ஏன்னா கேவ் வந்து உங்களுக்கு தெரியும் 3 இம்பார்ட்டன்ட் ஜோன்ஸ் ஆர் பிரசன்ட். அதுல டிஸ்போட்டிக் ஜோன்ஸ், அத டிஸ்போட்டிக் ட்விங்க்லிங் லைட்னு சொல்றது, லைட்டா ஆல்மோஸ்ட் டிஸ்போட்டிக்னா நம்ம இந்த வேர்டு வந்து பாண்டிய குஷ்டத்துல படிச்சிருப்பீங்க. சரியா? டிஸ்போட்டிக் ஜோன். இது ஓரளவு லைட் வந்து போகும், ஓரளவு லைட் போகும். அந்த அவுட்டர் லேயர்னு வச்சுக்கோங்களேன். மிடில் லேயர் இருக்கு பாத்தீங்களா, மிடில் லேயர் அதுல வந்து அவ்வளவா பெருசா லைட் இருக்காது. இன்னர் லேயர்ல லைட்டே இருக்காது. சரியா? இதுல இந்த இதில் மட்டும் தான் கொஞ்சம் லைட். அது டிஸ்போட்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்போட்டிக் ஜோன் ஜெனரலி இஸ் a mouth region of that caveன்னு சொல்லுவோம். அதான் என்ட்ரன்ஸ். சரியா? இந்த மிடில் ரீஜன்ல வந்து இருக்கும், பட் அந்த அளவுக்கு பெருசா லைட் இருக்காது, ரொம்ப லோவா இருக்கும் லைட் அந்த பெனட்ரேட் ఉంటుంది. பட் அதே இது இன்னர் ஜோன் இருக்கு பாத்தீங்களா, அங்க நோ லைட், லைட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. நோ ஜோன் வந்து நோ லைட். தட் டோட்டல் டார்க்னஸ் டு prevalence into that. The region is no light for that inner regions. சரியா? ரைட். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த கேவ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கேவ்னாவே த டார்க்னஸ் தான், உள்ள ஃபுல்லாவே இருட்டாதான் இருக்கும். ஏன்னா லைட்டே இருக்காது பாத்தீங்களா. hence the total darkness prevent that caves சொல்லக்கூடியது. so the uniform temperature almost, ஏன்னா லைட்டே இல்லாம டெம்பரேச்சர் கொஞ்சம் ஓரளவு த்ரூஅவுட் த இயர் கொஞ்சம் யூனிஃபார்மா தான் இருக்கும். ஹை ஹியூமிடிட்டி இருக்கும், ஏன்னா லைட்டு டெம்பரேச்சர் இருக்காது பாத்தீங்களா, அதுக்காக சொல்றேன். ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப பெருசா இருக்காது அங்க. ஓகே. அண்ட் கேவ் ஃப்ளோரா ஃபானா,
என்னென்ன ஃப்ளோரெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு, என்னென்ன ஃபானா இருக்க வாய்ப்பு இருக்கு. பெருசா ஒரு அங்க ஃபானாலாம் இருக்காது. ஒரு லிஸ்ட், பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கேன். 105, 104ல ஆத்ரோபோடா, மொலஸ்கா, ஃபிஷ், சாம்பிபன் என்னென்னலாம் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி கேவ் அடாப்டேஷன். கேவ் அடாப்டேஷன்னா நம்ம எப்படியும் டெசர்ட் அடாப்டேஷன், ஃபாரஸ்ட் அடாப்டேஷன் மாதிரி கேவ்ல என்னென்ன அந்த அனிமல் அடாப்டேஷன்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஜென்ரலி த அனிமல் லிவிங் த கேவ் இட்ஸ் அ கார்னிவோரஸ் அனிமலா தான் இருக்கும். ஏன் சார் அங்க ஹெர்பிவோரஸ் இல்லைன்னா அங்க பிளான்ட்ஸே இருக்காதுல்ல, அப்புறம் எப்படி ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் இருக்கும்? அப்போ ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை வந்து ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம் சாப்பிட்டு தான் வாழக்கூடியது. அதான் கார்னிவோரஸ் அனிமல்ஸ். அப்ப இந்த கார்னிவோரஸ் அடாப்டேஷன்ஸ் அது ரொம்ப இருக்கும். அதே மாதிரி உள்ள லைட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப நோ பிக்மெண்டேஷன். டெவலப்மெண்ட் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் இன் த ஸ்கின். ஒரு நம்ம பாடியில ஸ்கின்னுல பிக்மெண்ட் ஃபார்ம் ஆகும்னா லைட் நீட். இங்க லைட்டே இல்லைன்னா பிக்மெண்டே இருக்காதுல்ல. ஸோ பிக்மெண்ட்ஸ் ஆர் ஆப்ஷன் இன் ஆல்மோஸ்ட் த கேவ் அனிமல்ஸ். கலர்லெஸ்ஸா இருக்கும், இல்ல பேல் ஒயிட் கலரா இருக்கும் மேக்ஸிமம் அந்த அனிமல்ஸ் எல்லாமே. சரியா? அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆஃப் லைட் ஏன்னா பாக்குறதுக்கு இருக்கும், ருடிமெண்ட் ஐயா இருக்கும். ருடிமெண்ட் ஐ. போட்டோ ரிசெப்டார்ஸ் ஐ வந்து போட்டோ ரிசெப்டாரா இருக்கும். பட் லைட் இருந்தா தானே ஈஸியா ஐடென்டி பண்ண முடியும். ஸோ நோ லைட் தென் கேவ். ருடிமெண்ட் ஐயா இருக்கக்கூடியது. அது மாதிரி எக்ஸோஸ்கெல்டன்லாம் ரொம்ப வீக்கா இருக்கும். ஏன்னா கேவ் ஆத்ரோபோட்ஸ் வந்து ரொம்ப வீக் அண்ட் ஃப்ரெஜலா இருக்கும். ஏன்னா எக்ஸோஸ்கெல்டன் லைட் இருந்தாதான் அந்த கால்சியம் அதெல்லாம் கிடைக்கும். அதுக்கு ரொம்ப அது மாதிரி ஸ்லெண்டர் பாடியா இருக்குமா. டாக்டைல் ஆர்கன்ஸும், ஏன்னா அது வந்து போட்டோ ரிசெப்டார்ஸ் வந்து இன்சபிஷியண்டா இருக்கிற டாக்டைல் ஆர்கன்ஸும் வந்து அந்த லாங் ஆண்டனா, டேஸ்ட் பட்ஸ், ஹெட், ஸ்னவுட், லிப் அதை வச்சு அதை ஐடென்டி பண்ணுமா. ஃபுட்டு ஸ்கேர்சிட்டி ரொம்ப இதா இருக்கும். என்னன்னா அங்க பெருசா அங்க ஃபுட்டு இருக்காது. அப்ப லேக் ஆஃப் கிரீன் வெஜிடேஷன், அதாவது பிளான்டே கிடையாது. அப்ப அனிமல் தே வாண்ட் டு அடாப்ட் டு தட், அது தக்கன அதுக்கு அடாப்ட் ஆகணும். சரியா? மோஸ்ட்லி நியோட்டனியா இருக்குமா. ஏன்னா த யூரோடல் எக்ஸிபிட் த நியோட்டின் த லார்வால் கேரக்டர் எக்ஸிபிட் த ரீப்ரொடக்ஷன். அதான் நியோட்டனியா இருக்குன்னு சொல்றாங்க. கார்னிவோரஸ் கேபிட் தான் நான் சொல்லிட்டேன். வெஜிடேஷன் நோ வெஜிடேஷன். ஸோ அப்ப எல்லாமே கார்னிவோரஸ் அனிமலா தான் இருக்கும். டீஜெனரேட்டிவ் கேரக்டர்ஸ் நிறைய இருக்கும். நோ ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். அங்க பெரிய காம்படிஷன் இருக்காது சார். அங்க நோ ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், நோ காம்படிஷன் ஃபார் த கேவ். அதாட்ட அது இருக்கிற அனிமல் அதாவது இருந்துட்டு இருக்கும். சரியா? அப்ப காம்படிஷன் இருந்தா தானே ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர்லாம் அதுல நம்ம ஃபார்ம் ஆகும். நம்ம நேச்சுரல் செலக்ஷன்ல டார்வின் அதான் சொல்லியிருப்பாரு. ஸோ அப்ப அந்த காம்படிஷன் எதுவுமே இருக்காது. அப்ப நோ ஸ்பெஷலைஸ்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஆஃப் தட் கேவ் அனிமல்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அது மாதிரி பிரிமிட்டிவ்னஸ் மோஸ்ட்லி அன்சேஞ்சு என்வாயன்மெண்ட், அதாவது என்வாயன்மெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தாதான் அதுக்கு அனிமல்ஸ்லயும் சில சேஞ்சஸ் நடக்கும் கேரக்டர் வைஸா. இங்க எந்த பெருசா இங்க எந்த சேஞ்சஸும் இது நடக்காதுன்னு சொல்லுவாங்க. திஸ் ஆர் த கேவ்ல இருக்கக்கூடிய சில அடாப்டேஷன்ஸ். இதான் கேவ் பயோம்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். நவ் டேக் த பேஜ் நம்பர் 87. பேஜ் நம்பர் 87 எடுங்க. பேஜ் நம்பர் 87 இதேதான். பேஜ் நம்பர் 87ல இது கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. இது வேற மெட்டீரியல். சரியா? அங்க இவ்வளவு நேரம் சொன்னதுதான் இங்க ஒரு 4 பக்கத்துல எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் அதை ரீட் பண்ணிட்டு இங்க வாங்க. இதை ரீட் பண்ணிட்டு அதை ரீட் பண்ணக்கூடாது. சரியா? அதை ரீட் பண்ணிட்டு இதுல மேஜர் டெரஸ்ட்ரியல் பாருங்க, பயோஜியோகிராஃபி மேஜர் டெரஸ்ட்ரியல் பயோம் அப்படின்னு சொல்றோம். மேஜர் டெரஸ்ட்ரியல் பயோம்ல நான் ஏற்கனவே சொல்றேன். இது என்ன சார் நிறைய பிக்சர்ஸா இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு பயோமுக்கு நிறைய பிக்சர்ஸ். சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான். அங்க வந்து தியரியா நிறைய வேர்டிங் இருந்தது. இது ஃபுல்லா இந்த பிக்சர்ல எல்லாத்தையும் இங்க முடிச்சிருக்கோம். அவ்வளவுதான் வித்தியாசம். நான் ஒண்ணு மட்டும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா நீங்க ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல வந்து டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். இதுல டோட்டல் ரெயின்ஃபால்ஸ், இதுல கொஞ்சம் ரெயின்ஃபால்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டிருப்பாங்க எவ்வளவு பெர் ஆனம், அதெல்லாம் கொஞ்சம் பாத்துங்க. இப்ப கம்யூனிட்டி, அந்த பிக்சர்ல கம்யூனிட்டி கம்போசிஷன். அப்ப டாமினன்ட் இன் பிளான்ட்ஸ் என்ன டெசிடோசிட்டிஸ், அது மாதிரி ஸ்பீசிஸ் ரிச்னஸ் என்னென்ன பிளான்ட்ல என்ன இருக்கும், அனிமல்ல என்ன இருக்கும். அங்க ஏற்கனவே தியரியா பார்த்தது இங்க இதுல கொடுத்துருக்காங்க. இது கீழே வந்து அந்த த்ரூஅவுட் த இயர் ஜனவரில ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் அந்த எப்படி அந்த அனிமல்ஸ் எங்கெங்க எப்படி இருக்கும், எந்த இடத்துல எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், இந்த பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும். இந்த டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் பொறுத்தளவு எப்பவுமே எவர்கிரீனா தான் இருக்கும். அப்ப பெருசா போட்டோசிந்தசிஸ், ஃப்ளவரிங் அது எல்லாமே ஒரே மாதிரி ஜனவரில ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் இந்த பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு இன் அரௌண்ட் தட் இயர். ஏன்னா பிளக்சுவேஷன் பெருசா இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதே நெக்ஸ்ட் பேஜ் 88ல பாருங்க, டிராபிக்கல் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட். ஸோ அந்த பிக்சருக்கும் இந்த பிக்சருக்கும் அந்த கீழே உள்ளதுல பாருங்க, ஜனவரி டு டிசம்பர் கொஞ்சம் லைட்டா பிளக்சுவேஷன். அப்போ ஃப்ளவரிங், அந்த போட்டோசிந்தசிஸ் எப்ப என்ன நடக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான், வேற ஒண்ணு கிடையாது. இதை ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து
டோன் டிராபிக்கல் சமன், அதுக்கு அடுத்த இன்னொரு ஃபாரஸ்ட் பேஜ் நம்பர் 89ல இருக்கு. சரி, இது ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம்ல வரக்கூடியதுதான். பயோம்ஸ், டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ்ல வரக்கூடியது. ஹாட் டெசர்ட் அடுத்தது 90 பேஜ் நம்பர். இதெல்லாம் சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க. ஹாட் டெசர்ட்ஸ் 90, 91 கோல்டு டெசர்ட், ஹாட் டெசர்ட், கோல்டு டெசர்ட். 92ல வந்து டெம்பரேட் கிராஸ்லேண்ட். அதுக்கு வேர்ல்டு லைஃப்ல நம்ம இது எங்கெல்லாம் இருக்கு நம்மளுக்கு தெரியிருக்காத அந்த மேல அந்த ஜியோகிராபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அனிமல்ஸ் அந்த ஃபானா ஃப்ளோரா வந்து அது பக்கத்துல சைட்ல ஒவ்வொரு பயோமுக்கும் கொடுத்துருப்பாங்க. சரியா, வேற ஒண்ணும் கிடையாது. பேஜ் நம்பர் 93ல டெம்பரேட் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட். ரன்னிங் மேட்டர் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த பிக்சர்ல தான் எல்லாமே சொன்ன மாதிரி இருக்கும். அது எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு, ஒவ்வொரு பிக்சர்லையும் பாருங்க. டெம்பரேச்சர் போட்டுக்கிட்டா ஜனவரி எப்படி இருந்தது, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்ல டிசம்பர் வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் நம்ம அங்க தியரிக்கிட்ட பார்த்தா இங்க கிராபிக்கலா சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். அது லாஸ்ட் துந்திரா வரைக்கும் பேஜ் நம்பர் 95ல துந்திரா, ஆர்டிக் துந்திரா இஸ் தட். ஆர்டிக் துந்திரா எந்தெந்த இடத்துல ஆர்டிக் துந்திரா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான். சரியா, இதுதான் ஃபுல்லா அக்வாட்டிக் பயோம்ஸ். நம்ம சிலபஸ்ல பெருசா டெரஸ்ட்ரியல் பயோம் தான் மெயினா சொல்லியிருக்காங்க. அக்வாட்டிக் வந்து இருக்குன்னா அது வேற ஃபார்ம்ல கொடுத்துருப்பாங்க. அந்த ஐலண்ட் ஆஃப் பயோஜியோகிராஃபின்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்கா அக்வாட்டிக்னு நம்ம சிலபஸ்ல இல்லை. இதுதான் சும்மா ஒரு தடவை நான் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். ஸோ ஜஸ்ட் இதை நீங்க பாத்துக்கோங்க. ஒரு எக்ஸ்ட்ரா தான், இந்த 4 பக்கம் 5 பக்கம் உள்ளது. நீங்க அது ஏற்கனவே படிச்சதை ஒரு எக்ஸ்ட்ரா தான், வேற ஒன்றும் கிடையாது. சரியா, சரி. நவ் டேக் த பேஜ் நம்பர் 106 எடுங்க. 106 106. சரி, இது என்னன்னா அதோட கண்டினியூஷன் தான் பயோஜியோகிராபி, தியரி ஆஃப் ஐலண்ட் பயோஜியோகிராபி. இப்ப என்ன மீனிங் புரியுதா? இது ஏற்கனவே என்ன பார்த்தோம், டெரஸ்ட்ரியல் பயோம் பார்த்தோம். இப்ப புறா கொஞ்சம் இந்த அக்வாட்டிக் ரிலேட்டடா பார்க்க போறோம், அதாவது ஐலண்ட். சரியா, இதுவும் நீங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் தான் சார் நீங்க பார்க்க போறீங்க. பெருசா இதுல ஒண்ணு இது வராது, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர். ஸோ அதாவது ஜென்ரலி this fauna and flora here also somewhat different in island la. சரியா, ஒரே மாதிரி இருக்காது. the many problems that evolutionary point of the zoogeographical it will be solved that by island. நம்ம ஐலண்ட் சொன்னோன்னே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது நேச்சுரல் செலக்ஷன், கலபாகஸ் ஐலண்ட் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா அதுலதான் டிஃப்ரெண்டான ஸ்பீசிஸ், டிஃப்ரெண்டான பிளான்ட் ஸ்பீசிஸ், அனிமல் ஸ்பீசிஸ் நம்மளுக்கு கிடைச்சது. சரியா, the factors are operating that evolution, the animal distribution to understood that by that island studies. ஒரு எவல்யூஷன் நடக்கிறது, ஒரு பிளான்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, அனிமல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, அது ஐலண்டை பத்தி ஸ்டடி பண்ணாலே ஓரளவு நம்ம எப்படி வந்ததுன்னு சொல்லிப்பாங்க. அதுல டார்வின் the concept that idea you know very well, the natural selection. அப்ப இது நேச்சுரல் செலக்ஷன் அவர் எப்படி பார்த்தாரு டார்வின்? வேற ஏதாவது இந்த டெரஸ்ட்ரியல் என்வாயன்மெண்ட், டெரஸ்ட்ரியல் பயோம்ல போய் ஐடென்டி பண்ணிட்டு வந்தாரு? நோ, the theory only after the visiting that, observing that islands. That islands we are got is a Galapagos island. That's a paradise of evolution சொல்லுவாங்க. The evolution paradise. The evolution அதாவது பயாலஜிக்கல் சொர்க்கம், பாரடைஸ். அது எவல்யூஷன், பயாலஜிக்கல் சொல்லக்கூடாது. சரியா, எவல்யூஷன் சொர்க்கம் தான் சொல்லுவோம். சோ அப்ப ஏன் அங்க அப்படி சொல்றோம்னா அங்கதான் ஒரு ரேர் ஒரு எப்படி ஒரு எவல்யூஷன் நடந்தது ரொம்ப டீட்டெயிலா ஒரு டார்வின் நேச்சுரல் செலக்ஷன்ல சொல்லியிருப்பாங்க. ரைட். ஸோ த ஐலண்ட் ஜென்ரலி வி ஆர் கிளாசிஃபைட் த 2 மெயின் குரூப்ஸ். இதுல வந்து எப்படின்னா ஐலண்ட்ல 2 விதமா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து கான்டினென்டல் ஐலண்ட், இன்னொன்னு ஓஷியானிக் ஐலண்ட். கான்டினென்ட், இது 2 தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னு வந்து ஐலண்ட் தியரினாவே இந்த 2 தான். இதுல என்ன நீங்க படிக்க வேண்டிய விஷயம் சொல்லிடுறேன். என்னென்னலாம் கான்டினென்டல் ஐலண்ட்ல வருது, எந்தெந்த ஐலண்ட்லாம் வருது, ஓஷியானிக் ஐலண்ட்ல என்னென்ன ஐலண்ட்லாம் வருது, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் பார்த்துக்கோங்க, அங்க என்ன டைப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த ஐலண்ட் வந்து எந்த வேர்ல்டுல எந்த ஏரியால இருக்குது அதையும் நீங்க பார்த்துக்கணும். எந்த ஏரியால வேர்ல்டு லெவல்ல. சரியா, அது நம்ம அங்க சார் ஏற்கனவே டெரஸ்ட்ரியல் பயோம் பார்த்தோம்ல, அதேதான் இங்க அதே மாதிரிதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதை நம்ம பாருங்க. கான்டினென்டல் ஐலண்ட்னா மோஸ்ட்லி கான்டினென்ட் சொன்னாவே என்ன மீனிங்னா நோ கனெக்ஷன் வித் தட் மெயின் ஐலண்ட். இது எப்படின்னா இப்போ ஃபியூச்சர்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, சரியா, இந்த இடத்துல ஸ்ரீலங்கா இருக்குது. ஃபியூச்சர்ல வந்து சாரி இன் பாஸ்ட் இதுக்கு முன்னாடி மேபி ஏதாவது கனெக்ஷன் இருந்திருக்கலாம். அது மாதிரி வேற என்ன சொல்லலாம், நிறைய சொல்லலாம். ஆஸ்திரேலியா வந்து நீங்க வேர்ல்டு மேப் எடுத்து பார்த்தா தெரியும், இதுல இல்ல. சரி, ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்ம இந்தியா கூட கிடையாது, லேண்ட் கனெக்ஷன் இருந்துச்சு ஆஸ்திரேலியா. இப்ப தனி அது தீவா இருக்குது. சரியா, இப்படிதான் வந்து இந்த கான்டினென்ட் ஐலண்ட் சொன்னோம். நோ கனெக்ஷன் வித் தட் மெயின் ஐலண்ட்.
The past they will be connected with the main past early stage land bridges they having. At present the land bridge everything will be occupied by sea. கடலால சூழப்பட்டிருக்கு. So அப்ப ஃபுல்லா சுத்தியும் கடல் தான். No connection with the mainland. அப்ப அதுதான் நம்ம என்ன கான்டினென்டல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்றோம். மோஸ்ட்லி திஸ் ஓஷன் பிட்வீன் தட் கான்டினென்ட் ஷாலோ ஒரு 600 ஃபீட்ஸ் இன் டெப்த் அந்த அளவுக்கு இருக்குமா இந்த கான்டினென்டல் ஐலாண்ட்ஸ்ல. சி ஃபுல்லா சரௌண்டிங்ல the continental islands are resemble to that main அதே மாதிரி மெயின் ஐலாண்ட் மாதிரி தான் சில கேரக்டர்லாம் ரெசம்பிளன்ஸா இருக்குமா. ஏன்னா பானா the continental islands are almost the main islandல இருந்து தான் வந்திருக்கோம். இப்ப இங்க ஸ்ரீலங்கா இருக்கு, இங்க தமிழ்நாடு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு லேண்ட் பிரிட்ஜ் இருக்கும்போது இங்க உள்ள அனிமல்ஸ் இங்கிட்டு போயிருக்கும், இங்க உள்ள அனிமல் இங்க போயிருக்கும். அப்ப சில கேரக்டர் வந்து ஒத்து போகுதுன்னு சொல்றாங்க. the new varieties are found in that island in new produced for evolution. இது இந்த லிங்க் டச் கட்டான ஒன்னாதான் என்ன செய்யுது, சி மூலம் கட்டான ஒன்னதான் இங்க உள்ளது. இங்க ஏரியாவுக்கு தக்கன அந்த ஸ்ரீலங்கால எப்படி அங்க சிச்சுவேஷன் இருக்குது, அங்க லேண்ட் எப்படி இருக்குது, என்வரான்மெண்ட் எப்படி இருக்கு, அது தக்கன சில மாற்றங்கள் நடக்குது. சரியா? So continental fauna will be included that amphibians, large mammals in அதுல பெரிய லிஸ்ட் கொடுத்துருவாங்க. The animals are absent in that oceanic islands. So என்னென்ன அனிமல்லாம் கான்டினென்டல் அனிமல் இருக்கு, எதெல்லாம் ஓசியானிக் இல்ல. தி இம்பார்ட்டன்ட் கான்டினென்ட் ஐலாண்ட் வந்து மொத்தம் ஒரு 6 ஐலாண்ட் சொல்லியிருக்காங்க. கிரேட் பிரிட்டன், ஜாவா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ் வரைக்கும். சரியா? இதெல்லாம் ஒரு 6 ஐலாண்டு முக்கியமான கான்டினென்ட் ஐலாண்டு. இதுல ஒவ்வொன்றா நம்ம பாக்குறோம். இதுல ஃபர்ஸ்ட் முக்கியமானதான் பார்க்கணும். பிரிட்டிஷ் ஐலாண்ட். இது வந்து பிரிட்டிஷ் ஐலாண்ட் வந்து recently the continental islands சொன்னாங்க. 2 recent continental island almost of that cost of the யூரோப்ல பார்க்கலாம் சார். the 2 island is that the Britain. சரியா? பிரிட்டன் எத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அயர்லாண்டுன்னு சொல்லும்போது அங்க ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியதான். இட்ஸ் செப்பரேட்டட் பை தட் மெயின் லேண்ட் நார்த் அமெரிக்கா ஒன்லி. எண்டு வந்து மியோசன்ஸ். ஸோ அப்போ ஏர்லி ஸ்டேஜ்ல அது கனெக்ஷன் இருந்திருக்கும், திரும்ப அப்படியே செப்பரேட் ஆயிருக்கும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பெருசா நீங்க படிக்க வேண்டாம். கிளைமேட்டிக் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. சரியா? அது மாதிரி என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது இதெல்லாம் நான் ஒன்னொன்னா ரீட் பண்ணலாம். இந்த அலோமோல்ஸ் இப்படியே ஒன்னொன்னா ரீட் பண்ண விரும்பலாம். என்னென்ன அனிமல்ஸ் இங்க என்னென்ன இந்த ஐலண்ட்ல மேமல்ஸ் இருக்கு. மேமல்ஸ் மட்டும் கிடையாது, பேர்ட்ஸ், பேஜ் நம்பர் 107, பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ், ஆம்பிபியன், ஃபிஷஸ். அப்ப இந்த ஐலண்ட்ல என்னென்ன இருந்தது அது மட்டும் பார்த்துங்க. அடுத்தது நியூசிலாந்து சொன்ன உடனே நம்மளுக்கு கிவி, ஃபிளைட்லெஸ் பேர்ட்ஸ் இதுதான் ஞாபகம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டானது. இது வந்து ஆன்சன் வந்து நியூசிலாந்து வந்து இப்ப வந்து கான்டினென்ட் தனியா எப்படி சொல்றது, தனியா ஒரு கான்டினென்ட் ஐலண்டா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல எப்படி இருந்தது? நோ, இட்ஸ் will be connected into that. சரியா? the ancient that continental islands it's covered by that almost located எங்க இருக்கும்? ஆல்மோஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஆஸ்திரேலியால நியூசிலாந்து இருக்கு. believe the New Zealand are land connection with ஆஸ்திரேலியா. எப்ப? மீசோசோயிக் ஈரா. நம்ம அந்த எவல்யூஷன்ல படிப்போம்ல, மீசோசோயிக் ஈரா. அந்த டயத்துல இந்த நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவும் ரெண்டுக்கு நடுவில் லேண்ட் கனெக்ஷன் இருந்திருக்கான். சரியா? So next somewhat it will be remembered close to the Australia, near to the Antarctica, and about the land will be connected the last எப்ப at the end of the Jurassic period. மீசோசோயிக் ஈரால இருந்திருக்கு கனெக்ஷன். ஒரு ஜுராசிக் பீரியட்ல அப்படியே வந்து அது கனெக்ட் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. த மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர் அப்ப கனெக்ட் ஆகும்போது ரெண்டு நியூசிலாந்தோடைய கேரக்டர்ஸ் அந்த பக்கத்துல என்னல இருந்து இருந்ததோ அதோடைய பண்புகள்லாம் கண்டிப்பா அந்த கேரக்டர்ஸ் தான் இருக்கும்னு சொல்றாங்க. சரியா? சில எக்ஸாம்பிள்ஸ் இந்த சில ஸ்பினோடான்ஸ், சில ஃபிளைட்லெஸ் பேர்ட்ஸ், அதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் மேமல்ஸ்ல என்னென்ன இருக்கும்? ஏவ்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுல ஃபிளைட்லெஸ் பேர்ட்ஸ். சரியா? அதுல இந்த கிவி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அது பெக்குலியர் கேரக்டர் ஃபார் திஸ் ஏரியா, திஸ் நியூசிலாந்து. அதுமாதிரி ரெப்டைல்ஸ், என்னென்ன ரெப்டைல்ஸ்? லிவிங் ஃபாசில், ஸ்பினோடான், இது கூட கேட்டிருக்காங்க. இது நான் ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட்ல வரும்னு நினைக்கிறேன். லிவிங் ஃபாசில்ஸ், ஸ்பினோடான், இட்ஸ் ஃபவுண்ட் இன் த நியூசிலாந்து. வேற எங்கேயுமே கிடையாது சார் இது. ஸ்பினோடான் இந்த கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துரு, அதான் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாக்குறது கலோட்டஸ் மாதிரி இருக்கும் ஸ்பினோடான். சரியா? ஆம்பிபியன், ஃபிஷஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்த மடகாஸ்கர் ஆல்சோ அனதர் ஒன் கான்டினென்ட், இம்பார்ட்டன்ட் ஆன்சியன்ட் கான்டினென்ட் ஐலாண்ட் சொல்லுவாங்க. அப்ப மடகாஸ்கர்னு சொன்னாவே இந்த இந்தியன் ஓஷன் பக்கத்துல ஆல்மோஸ்ட் 260 மைல்ஸ் ஈஸ்ட் இந்த ஆப்பிரிக்கால இருக்கக்கூடியது. எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குன்னு அதுல மேமல்ஸ். இதுல மடகாஸ்கர் வந்து என்னென்ன மேமல்ஸ்லாம் இருக்கும்? இன்செக்டிவரஸ், கார்னிவரஸ் அண்ட் பெர்மனன்ட் ரோடன்ஸ் என்னென்ன இருக்கும்? பேர்ட்ஸ் அதே மாதிரி. இது இங்கேயும் 2 ஃபிளைட்லெஸ் ஃபேமிலிஸ் இங்க மடகாஸ்கர்ல இருந்திருக்கு. அது என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்க பார்த்துக்கோங்க. அதுமாதிரி ரெப்டைல்ஸ், ஆம்பிபியன், ஃபிஷஸ். சரியா? சரி. ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட்
points regarding the continental islands. அடுத்து மொத்தம் ரெண்டா பிரிக்கிறோம்னு சொன்னோம். இன்னொன்னு வந்து என்னது ஓசியானிக் ஐலாண்ட். இது எப்படி அதுக்கு என்ன சார் டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்டா, the oceanic islands are located in that away from the continent. அது பக்கத்துல இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன சொன்னேன், ஏற்கனவே ஒரு கான்டினென்ட் இருக்கும், அது பக்கத்துல ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆகும். இது அப்படி கிடையாது, டோட்டலா டிஃப்ரெண்டா தனியா இருக்கும். away from that continent, it's not located but that continent. அப்ப no connection with any continent, either the past or present. இதுக்கு முன்னாடி இப்ப இது என்ன சொன்னேன், பாஸ்ட்ல ஏர்லி ஸ்டேஜ்ல இது கனெக்ஷன் இருந்தது, திரும்ப இது கட் ஆகி தனியா இருந்ததுன்னு சொல்லலாம். இது அப்படி கிடையாது, முதல்ல இருந்தே பாஸ்டா இருந்தாலும் சரி பிரசண்டா இருந்தாலும் சரி நோ கனெக்ஷன். சரியா? அப்ப கண்டிப்பா இப்படி இருந்தா சுத்தி என்னதான் இருக்க முடியும்? இப்ப நம்ம இந்தியாவே எடுத்துக்கிட்டு இந்தியா இங்கோட கனெக்ஷன் இருக்கு, இது சுத்தி ஃபுல்லா என்னதான் இருக்கும்னா ஃபுல்லாவே சி ஓஷியன் ஃப்ளோ. சரியா? So the world connects into that origin. So that ocean between that continent, ocean islands, the thousands of that miles பக்கத்துல டீப்பா இருக்கு, வெரி டீப்பா இருக்கக்கூடியது. இது வந்து யூனிக்கா இருக்கக்கூடியது. சரியா? அப்ப மோஸ்ட்லி திஸ் டைப் ஆஃப் ஐலண்ட்ஸ் கேரக்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஆம்பிபியன்ஸ் அண்ட் லார்ஜ் மேமல்ஸ்லாம் கொஞ்சம் ஆப்ஷன்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? சில ஃபானா ஃப்ளோரா வந்து சில டிஸ்டிங்ஷா இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? the floras fanas are reached in that ocean. சரி சார், அப்ப தனியா இருந்துன்னு சொல்றீங்களே, அப்ப இங்க எப்படி இங்க ஒரு ஃப்ளோரா வந்திருக்கும், எப்படி ஒரு ஃபானா வந்திருக்கும், ஒரு அனிமல் எப்படி இந்த ஓசியானிக் ஐலண்ட்ல வந்திருக்கும், ஒரு பிளான்ட் எப்படி ஓசியானிக் ஐலண்ட் வந்திருக்கும்னா ஒரு கெஸ் பண்றாங்க சயின்டிஸ்ட். இந்த கனெக்ஷனே கிடையாது, நோ லேண்ட் பிரிட்ஜ். ஸோ ஹவு இட்ஸ் பாசிபிள்னா மேபி டிரான்ஸ்போர்ட், அதாவது வேற காண்டினென்ட்ல இருந்து இந்த காண்டினென்ட்டுக்கு வந்து ஒரு எப்படி சொல்லலாம்னா விண்டு மூலம் வந்து ஏதாவது டிரான்ஸ்போர்ட்ல சில சீட்ஸ் எல்லாம் வந்திருக்கலாம். இல்லைன்னா அனிமல்ஸ் கேபிட்டல் ஆஃப் த ஃபிளைட், இந்த காண்டில இருந்து பேர்ட்ஸ் வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து இங்க எக்ஸ்கிரீட்டா போட்டு அந்த மாதிரி வந்திருக்கலாம் சொல்றாங்க. இல்ல டிரான்ஸ்போர்ட் பை த நேச்சுரல் ராஃப்ட் ஆர் ஃப்ளோட்டிங் ஐலண்ட்ஸ், அந்த மாதிரி அப்படி ஃப்ளோட்டிங்னா அப்படியே மைக்ரேட் ஆகி போறது, இங்க ஒட்டி இருந்தது அப்படியே தனி மைக்ரேட் ஆகி போறது. சரியா? ப்ரீஹிஸ்டாரிக் மேன் த டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. டிரான்ஸ்போர்டேஷன் விண்டுனா அதை ஸ்போர்ஸ், சில அனிமல்ஸ் லைக் இன்செக்ட், ஸ்னைல்ஸ் அந்த மாதிரி வரக்கூடியது. சரியா? டிரான்ஸ்போர்ட் பை த அனிமல் கேப்பபிள் ஆஃப் த ஃபிளைட். ஏன்னா அனிமல்ஸ்னா பேர்ட்ஸ் தான் மெயினா வந்து ஃபிளைட். சரியா? அப்புறம் வந்து என்ன சொன்னா மட் பேர்ட்ஸ் கேரிங் தட் கண்டெய்ன் ஸ்மால் ஆர்கானிசம்ஸ், அந்த மட்ல மூலம் லிவிங் சீட்ஸ் எல்லாம் வந்து அங்க வந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. டிரான்ஸ்போர்ட்டட் பை த நேச்சுரல் ராப்ட்னா அந்த தெப்பங்கள்னு சொல்லுவாங்க தமிழ்ல வந்து, த ஃப்ளோட்டிங் ஐலண்ட் டூரிங் தட் ஃப்ளோட் லார்ஜ் மாஸ் ஆஃப் தட் எர்த், அந்த மாதிரி டயத்துல நடந்திருக்கலாம். அதே மாதிரி ப்ரீஹிஸ்டாரிக் மேன், நம்ம முதல்ல வந்தா பாத்தீங்களா அந்த ஐலண்டு ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆனா பாத்தீங்களா ப்ரீஹிஸ்டாரிக் மேன். ஸோ அவங்க மூலம் வந்து இந்த போட், அதாவது மேபி அந்த டயத்துல வந்து போட் இல்ல ஷிப்பு, இந்த ஒரு இடத்துல இன்னொரு போகும்போது லேண்ட் அனிமல்ஸ் வந்து கொண்டு போயிருக்கலாம், அந்த மாதிரி வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. சரியா? ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் முக்கியமான ஐலண்ட் வந்து கலபாகஸ் ஐலண்ட். ஏன்னா நம்ம ஐலண்ட் சொன்னா கலபாகஸ் ஐலண்ட் சொல்லாம போகவே முடியாது, அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கலபாகஸ் ஐலண்ட். சரியா? ரைட். ஸோ இதுல வந்து கலபாகஸ் ஐலண்ட் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம இதை பத்தின ரொம்ப டீட்டெயிலா ஓல்டு சிலபஸ்ல நம்ம பார்த்திருக்கோம் கலபாகஸ் ஐலண்ட் பத்தி. ரைட். ஏன்னா நம்ம நேச்சுரல் செலக்ஷன் ஞாபகம் வரும். இந்த செட் ஆஃப் தட் இது கலபாகஸ் ஐலண்ட் மீன்ஸ் ஒரே ஒரு ஐலண்ட் கிடையாது, செட் ஆஃப் ஓசியானிக் ஐலண்ட் தான். அது ஆர்கியோலோகல்னு சொல்லுவோம். இட்ஸ் லொகேட் த ஈக்வட்டார். சார் இது கொஸ்டின் கேட்கலாம், ஏன்னா எவல்யூஷன்ல கேட்கலாம், இங்க கேட்கறாங்களா இல்லை எவல்யூஷன்ல கேட்கலாம். நான் அங்க நடத்தும் போதே சொல்லியிருக்கேன், நான் நேச்சுரல் செலக்ஷன் ஒரு டாபிக் இருக்குது எவல்யூஷன்ல, 8வது யூனிட் நியூ சிலபஸ். சரியா? ஸோ வெஸ்ட் சவுத் அமெரிக்கா ஆல்மோஸ்ட் 5 லார்ஜ் ஐலாண்ட், இந்த அளவுக்கு டீட்டெயில் கூட அங்க இல்லைன்னு நினைக்கிறேன். 5 லார்ஜ் ஐலாண்ட்ஸ், 19 ஸ்மால் ஒன்ஸ், அது மாதிரி 47 ராக்ஸ். மொத்தமே இவ்வளவுதான் இருக்குன்னா யாரு டார்வின் சொல்லியிருக்காரு. சரி, நீங்க பாத்துக்கோங்க. So these islands are volcanic in origins. இதுல என்னென்ன ஃபிஷஸ் எப்படி இருந்துச்சா? கம்ப்ளீட்லி ஆப்ஷன் ஹியர். ஃபிஷஸே கிடையாது அந்த ஐலாண்ட்ல. ஆம்பிபியன்ஸ் ஆல்மோஸ்ட் அன்ரெஸ்பெக்டட் தட் ஆம்பிபியன்ஸ். அந்த ரெப்டைல்ஸ் என்ன இருந்தது, லேண்ட் டார்டாரிஸ் அதெல்லாம் இருந்துன்னு சொல்றாங்க. அவங்கள மீட் பண்ணுங்க. சோ இதுல டிராஃபிக்னா கிளட்ச் பிடி ஸ்டார்ட் ஆஃப் ஆச்சு, அதுவே 2 மினிட்ஸ் ஆஃப் ஆயிடும். நெக்ஸ்ட் மேமல்ஸ். சார் அவங்கள மீட் பண்ணுங்க இல்ல ரிமூவ் பண்ணுங்க. மேமல்ஸ் இல்ல பேட் ரைஸ் அதெல்லாம் சும்மா ரீட் பண்ணி விடுங்க சார். இல்ல மேமல்ஸ்ல ஒருத்தளவு இதுல அவர் மெயினா வந்து கலபாகஸ் ஐலாண்ட்ல வந்து டார்வின் வந்து பேர்ட்ஸ் நாட் பேட் பேர்ட்ஸ் பறவை இனங்கிறத ரொம்ப டீட்டெயிலா ஆராய்ச்சி பண்ணார். இதை வச்சுதான் நிறைய விஷயங்கள் சொன்னார். சரியா? ஸோ தட் குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் வி ஆர் கால்ட் அஸ்
டார்வின் ஃபின்ச்சஸ். த கலபாகஸ் ஃபின்ச்சஸ் இதுல ஏற்கனவே 2019 கேட்ட டிஆர்பி கொஸ்டின். குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் we are called as டார்வின் ஃபின்ச்சஸ். ஃபின்ச்சஸ்னாவே குரூப் ஆஃப் பேர்ட்ஸ்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்ப மோஸ்ட்லி இட்ஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு தட் அமெரிக்கன் ஃபார்ம்ஸ். இது கலபாகஸ் பேர்ட்ஸ். இந்த குக்கு that islands of that identical for the American South American species மாதிரி இருந்ததுதான். நம்ம வார்பிளர்னு ஒரு பேர்டு. அது சில இது வந்து கொஞ்சம் நியரஸ்ட் உள்ள அதே மாதிரி இருந்தது அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு டார்வின். சரியா? நேச்சுரல் செலக்ஷன்ல பாத்துக்கோங்க. வேற ஒன்றும் இல்லை, பெருசா ஒன்றும் கிடையாது சார். டார்வின் பிக்சர்ஸ் கன்க்ளூஷன்ல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மோஸ்ட்லி தட் ஐலண்ட் fauna it give that clear cut evidence of that evolution. ஏன்னா இப்படி இதுல இருந்தா எவல்யூஷன் பத்தி அவர் நேச்சுரல் செலக்ஷனே கலபாகஸ் ஐலண்ட் போன பிறகுதான் ஃபுல்லா சொல்லியிருப்பாரு. ஏன்னா the fauna of the Galapagos does not resemble to the fauna of the similar island. வேற ஐலண்ட்ல இல்ல. இந்த மாதிரி இருக்கும்போது இதுல வந்து நிறைய எவல்யூஷன் அந்த மாதிரி எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எனிவே இது வந்து தியரி ஆஃப் ஐலண்ட் பயோஜியோகிராஃபின்னு சொல்லும்போது அந்த ரெண்டு கேட்டகரியில என்னென்ன இருக்குது, ஓஷானிக் எப்படி இருக்குது, இந்த தியரியில 2 டைப் ஆஃப் ஐலண்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்தா போதும். சரியா? ரைட். ஸோ போதும் இது. நெக்ஸ்ட் வந்து நான் டேக் பேஜ் நம்பர் 114 எடுங்க. 114 அதோட கண்டினியூஷன் இங்க இருக்கு. 114 நெக்ஸ்ட் பயோஜியோகிராபிக் ஜோன் ஆஃப் இந்தியா. இது நான் ஓல்டு சிலபஸ்லயே ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லியிருப்பேன். அங்கேயும் நீங்க பாத்துக்கோங்க, இங்கேயும் சொல்லியிருக்கேன். சரியா? இதுல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயோஜியோகிராபிக்கல் இந்தியா மட்டும் தான் பார்க்க போறோம். இதுல வேற எதுவும் பெருசா நம்ம இதுல பார்க்க போறது கிடையாது. ஏன்னா வேர்ல்ட் லெவல்ல இருக்குது. நான் வேர்ல்ட் லெவலையும் சொல்லியிருப்பேன். இந்தியாவில் உள்ளது இந்த கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அப்ப இந்தியா லெவலில் உள்ளது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இங்க லிஸ்ட் கொஞ்சம் ரொம்ப கிளியரா இல்லை, பட் மெட்டீரியல் பக்காவா கொடுத்துருக்கேன். மெட்டீரியல் இதுக்கு முன்னாடி ஒரு பேஜ்லயும் நான் ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருப்பேன், பார்த்துக்கலாம். ஸோ இது பயோ ஜியோகிராபிக்கல் ஜோன் ஜெனரலா நம்ம பார்த்தோம். இப்ப இந்தியாவில் ஜூ ஜியோகிராபி, the science deals with the distribution of animal on the earth. Throughout the world ல என்னென்ன அனிமல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கு அதை பத்தி படிக்கிறது தான் ஜூ ஜியோகிராபி. அப்ப டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அனிமல் இன் த எர்த் ஸ்டடிட் அபவுட் த மெனி வே. எப்படிலாம் படிக்கலாம் இந்த அனிமல்ஸை பத்தி படிக்கணும்னா, த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அனிமல் இன் த பாஸ்ட் எப்படி, ஜியாலஜிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த சொன்னல மீசோசோயிக்கரா, சினோசோயிக்கரா, ஏசோயிக்கரா, இந்த மாதிரி அதெல்லாம் எப்படி நம்ம ஜியாலஜிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு பார்க்க. பாஸ்ட் ஸ்டடி அபவுட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அனிமல் இந்த டிஃப்ரெண்ட் ஹேபிடேட்னா ஈகாலஜிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். ஒவ்வொரு அனிமல்ஸ் எப்படி இருக்குது, ஈகாலஜிக்கல், மெரைன் ஹேபிடேட், ஃபாரஸ்ட், பாண்டு, அது மாதிரி. ஸ்டடி அபவுட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அனிமல் இந்த டிஃப்ரெண்ட் கான்டினென்ட், வேற நாடுல கான்டினென்ட்ல, அது ஜூ இல்ல ஜியோகிராபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றது, வேற கான்டினென்ட்ல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றது. ஸோ 4 பேட்டர்ன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் அகைன் வி ஆர் கிளாசிஃபைட் இன்டு தட். The continuous distribution இது வந்து அனிமலை தான் சொல்றோம். இந்த பயோஜியோகிராபிக்கல்ல கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன், டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன், parallel distribution, next isolated distribution. இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீடைலா ஐ திங்க் 9th யூனிட்ல சொல்லியிருப்பேன். 9th யூனிட்ல சொல்லியிருக்க மாட்டேன், எவல்யூஷன்ல சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். எஸ், 9th யூனிட்ல பார்ட் 2ல சொல்லியிருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்ட் 2. சரியா? இது கொஞ்சம் எவல்யூஷன் ரிலேட்டடா வரக்கூடியதுதான். அதுல வந்து ஜூ ஜியோகிராபி இல்லைன்னா 9th யூனிட் பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன். இது எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரைட், பார்ட் 1. எஸ், பார்ட் 1 9th யூனிட்ல பார்ட் 1. சரி, இதுல வந்து கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இது ரொம்ப சிம்பிள் சார். எக்ஸாம்பிள் மட்டும் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்னா the animal distributed of animals throughout the earth, உலகம் ஃபுல்லா இந்த அனிமல் இருக்கும், அதான் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அதான் காஸ்மோபாலிட்டன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. நம்ம இந்த வெரி குட் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவேன், க்ரோ, காக்கா. நம்ம ஊர்லயும் காக்கா இருக்கும், வெளிநாட்டு எந்த நாட்டுக்கு போனாலும் காக்கா இருக்கும். பரமேசியம் ஆல்சோ லைக் தட். காக்கா இல்லாத இடையா கிடையாது, அந்த மாதிரி எல்லா வேர்ல்டு ஃபுல்லாவே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இது டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்னா the distribution of animal widely separated the area, அது discontinuous distribution. நம்ம discontinuous distribution சொன்னோம்னா நமக்கு ஞாபகம் வர்றது லங் ஃபிஷ் தான். லெப்டோப்டஸ், நியோசெரடஸ், ஒரு ஆப்பிரிக்கன் லங் ஃபிஷ், அமெரிக்கன் லங் ஃபிஷ், ஆஸ்திரேலியன் லங் ஃபிஷ், நிறைய இருக்கு. பெரிபேட்டஸ், ஃபிளைட்லெஸ் பேர்ட்ஸ் நியூசிலாந்துல மட்டும் தான் இருக்குன்னு சொல்றோம். சரியா? அது மாதிரி லங் ஃபிஷ் ஒவ்வொரு 3 டைப் ஆஃப் லங் ஃபிஷ் எங்கெங்க இருக்கும், ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா. ஸோ இதுதான் டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்ல முடியாது. சரியா? ரைட். அது மாதிரி பேரலல், அந்த ஐசோலேட்டட்னா பர்டிகுலர் ஒரு ஏரியால மட்டும் தான் இருக்கும், மற்ற இடத்துல இருக்காது.
பேரலன்னா இந்த ஏரியால இருக்கிற மாதிரி அதே மாதிரி அந்த இடத்துல பேரல, ரொம்ப டீட்டெயிலா தேவையில்ல, போதும் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்தளவு. ரைட். அடுத்த பயோஜியோகிராபி கிளாசிபிகேஷன் இந்தியா, இதான் சார் நம்ம ஆக்சுவல் சிலபஸ். இதுல தான் கொஞ்சம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு, நல்லா பாத்துக்கணும். So generally the classified the land, the different zones depends on that land as well as animal and plants. அதாவது throughout that இந்தியால டிஃப்ரெண்ட் ஜோனா ஒரு பிரிக்கிறோம். இந்த ஜோன் தான் பயோ ஜியோகிராபிக்கல் கிளாசிபிகேஷன். ஈச் ஜோன் பயோஜியோகிராபிக்கல் ஜோன், ஒவ்வொன்னு பயோஜியோகிராபிக்கல் ஜோன் சொல்றோம். அந்த அப்ப ஒவ்வொரு ஜோன் எப்படின்னா யூனிக் இக்காலஜி, த கம்யூனிட்டி அஸ் வெல் ஸ்பீசிஸ் எல்லாமே கொஞ்சம் யூனிக்கா இருக்கும்னு சொல்றாங்க. சரியா? நம்ம பயோஜியோகிராபிக்கல் ஜோன் சொன்னாவே வேலஸ் ஞாபகம் வந்துடும். யார் சார் வேலஸ்? இந்த டார்வினோட கோவர்க்கர். நம்ம டார்வின் வேலஸ்ன்னு சொன்னா ஓ இவரான்னு சொல்லுவோம். வெறும் வேலஸ்ன்னு அவர் யாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். சரியா? ஈவன் இயர் கூட தெரிஞ்சுக்கோங்க. 1876ல த டிவைடட், இது புக் டு புக் கொஞ்சம் இந்த இயர் மாறும் சார், பாத்துக்கிடுவோம். வேர்ல்டு வந்து 6 ரீஜனா பிரிச்சிருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். எஸ், வேலஸ்ல 6 ரீஜனா பிரிச்சிருக்கோம்ல. அதுல ஓரியண்டல் ரீஜன் மட்டும் நல்லா பாத்துக்கோங்கன்னு சொன்னேன். இதுவும் நம்ம ஏற்கனவே நான் ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. ஓரியண்டல் ரீஜன் தான் இந்தியா இருக்குது. அது ஏற்கனவே டிஆர்பில கேட்ட கொஸ்டின் பாத்துக்கோங்க. சரியா? சோ இந்தியா, அப்ப ஓரியண்டல் ரீஜன் வந்து இந்தியா உள்ள இருக்குது, இந்தியா சுத்தி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் இருக்கு. சோ இங்க எப்படி சார் இந்த ஓரியண்டல் ரீஜன்? ஹை மவுண்டன்ஸ், திக் ஃபாரஸ்ட். ஃபானா த ஓரியண்டல் ரீஜன் சார் எத்தியோப்பியன் ரீஜன்ஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு நியரஸ்ட் வந்து எத்தியோப்பியன் ரீஜன் தான் இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் த பிரிமிட்டிவ் ஃபார்ம்ஸ்ல இருக்கு. சார் ரைட். அதுக்கு அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ரோடங்கன் அண்ட் பான்வார், இவங்க ரெண்டு சயின்டிஸ்ட் 1988ல, அது 1876 வேலஸ் 6 வேர்ல்ட பிரிச்சாரு. இவங்க ரெண்டு பேரு 1988ல இந்தியாவுல 10 மேஜர் பயோ ஜியோகிராபிக்கல் ஜோனா பிரிச்சாரு. இந்த கொஸ்டின் ஐஎஃப்எஸ்ல கேட்டிருந்தாங்க, சிஎஸ்ஆர்ல கேட்டிருந்தாங்க. எவ்வளவு எத்தனைவா பிரிச்சாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா? சோ இட்ஸ் a brief mention into that. அதுல இந்த 10ல தான் கொஸ்டின் வரும். இந்த 10 என்னென்ன அதுதான் கொஸ்டின் சார். கண்டிப்பா கொஸ்டின் வரும், அதுல எந்த டவுட் கிடையாது. சரியா? ரைட். பேஜ் நம்பர் 115ல இது கொடுத்துருக்கோம் பாருங்க. சோ இதுல இந்த 115ல பயோ ஜியோகிராபிக்கல் ஜோன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம் பாருங்க. இந்த இங்கேயும் பிக்சர் இருக்குது. இதுல நீங்க படிக்க வேண்டிய விஷயம் என்ன சார் அப்படின்னு கேட்டா, என்னென்ன ஜோன் எங்கெங்க இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் ஏரியாவை பாத்துக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். ஏரியா. சரியா? ஏரியா பாத்துக்கணும். பர்சன்டேஜ் இங்க சொல்லல, இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா பர்சன்டேஜும் பாத்துக்கணும். நான் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கேன், நான் சொல்றேன். பழைய சிலபஸ்லயும் கொடுத்துருக்கேன் பர்சன்டேஜ். நான் பர்சன்டேஜ் வைஸே கொஸ்டின் கேட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஏரியா நான் இது ஒன்னொன்னா ரீட் பண்ணி வேஸ்ட் பண்ணல சார். நான் எப்படி படிக்கணும்னு மட்டும் தான் சொல்றேன். அது நீங்களே படிச்சுக்கலாம். ஒண்ணு நான் வந்து ஏரியா இது வந்து லடாக்ல இருக்கு, ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு, நீங்களே படிச்சாலும் புரியும். நான் சொல்லிதான் அவங்க புரியணும் ஒண்ணு கிடையாது. சரியா? அப்ப இந்த 10 ஜோனும் ஏரியா எங்க இருக்கு, பயோம் அண்ட் வைல்ட் லைஃப். வைல்ட் லைஃப்னா அந்த ஜோன்ல சரியா அந்த என்ன அனிமல் வந்து ரொம்ப ஃபெமிலியர், அது மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு 10 சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் இங்க சொல்லல. த்ரூஅவுட் இந்தியால எந்தெந்த ஜோன் எவ்வளவு பர்சன்டேஜ் ஆக்குபை பண்ணிருக்கு இந்த 10 ஜோன், அது நான் இந்த இடத்துல சொல்ல, இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கேன். நான் அது பின்னாடி நான் காண்கிறேன். ஸோ பேஜ் நம்பர் 116 வரைக்கும் ஒரு 10 ஜோன்ஸ் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் இந்த ஜோன்ல இது வந்து இந்தியாவுல, இதுவும் ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. காமன் பிளான்ட்ஸ் இன் இந்தியா. இந்த 10 ஜோன்லயும் என்னென்ன பிளான்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பிளான்ட்ஸ் மீன்ஸ் இன்க்ளூடிங் ட்ரீஸ் எல்லாம் தான் சேர்த்தா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீக்குன்னா டெசிடஸ் ஃபாரஸ்ட்ல இருக்குது. சரியா? சால்னம்னா அது வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியால இருக்கு. மேங்கோ வந்து ஒரு ஹார்டிகல்ச்சர், அது வந்து எந்த இடத்துல இருக்கு. அது மாதிரி ஒவ்வொன்றா நீம் ட்ரீ ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் நம்பர் 117 வரைக்கும் என்ன போட்டிருப்பாங்கன்னா ஃபுல்லா பிளான்ட்ஸ் ஃப்ளோரா. சரியா? இந்தியாவில் உள்ள என்னென்னலாம் எங்கெங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து காமன் மேமல்ஸ் இன் இந்தியா. இது வந்து அனிமல்ஸ். இது எங்கெங்க என்னென்ன இருக்கு, என்னென்ன ஜென்ரலா தான் சொல்லியிருப்பாங்க, ஸ்பெசிபிக்கா கூட ரொம்ப சொல்லியிருக்க மாட்டாங்க. சரியா? இது ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணி விடுங்க போதும். அது கீழே பேர்ட்ஸ் கொடுத்துருப்பேன். சரியா? சும்மா ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க, ரொம்ப ஒண்ணு பெருசா பண்ணுங்கடா. கொஸ்டின் வந்து இதுதான். அது 110 பக்கம் எடுங்க. 1110 எடுங்க. 110 நாட் 1110, 110 110.
எஸ், பேஜ் நம்பர் 110 எடுங்க. இதுல வந்து ஜெனரலி தியரிஸ் ஆஃப் தட் ஐலண்ட், த பயோஜியோகிராஃபி. அதுல யார் சொன்னாங்க, இந்த சயின்டிஸ்ட் பேர் தெரிஞ்சுக்கோங்க சார். நான் ஏற்கனவே அங்கேயும் சொன்னேன், இந்த சயின்டிஸ்ட் பேர் கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு கொஸ்டின். அதாவது தியரி ஆஃப் ஐலண்ட் பயோஜியோகிராஃபி. ஏன்னா நம்ம சிலபஸ்ல இந்த லைன் அப்படியே இருக்கிற வகை, இதை யாரு சொன்னாங்கன்னு கேட்கலாம். 1967. ஸோ இந்த லைன் மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. இந்த சின்ன ஒரு கட்டத்துக்குள்ளேயும் அதுதான் போட்டிருப்பாங்க. இந்த கட்டத்துக்குள்ளேயும் அதுதான் போட்டிருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் 111 வாங்க, பேஜ் நம்பர் 111. இது வந்து இமிகிரேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் கவ். இது வேற ஒன்றும் கிடையாது. இமிகிரேஷன் எமிகிரேஷன் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஏரியா விட்டு ஏரியா இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகுது பாத்தீங்களா? அப்ப அந்த கவ் எப்படி இருக்கும்? எக்ஸ்டென்ட்னா அது வந்து அழிந்து விடுதல். சில அனிமல்ஸ் வந்து ஒரே இடத்துல இல்லாம மைக்ரேட் ஆகி வேற இடத்துக்கு போகும். சரியா? சிலது வந்து அப்படியே அங்கேயே எக்ஸ்டெண்ட் ஆயிடும். அப்ப ரெண்டு நடுவில் அந்த சின்ன கிராஃப் மாதிரி நடுவுல வர்றதா நம்ம ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்றோம். சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க. எக்ஸ்டெண்ட் கர்வ்னு சொல்லக்கூடியது இது வந்து ஐலாண்ட்ல எப்படி இருக்கும், அது மாதிரி இமிகிரேஷன் சிலது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே உள்ள ஒரு பிக்சர் வந்து மேஜர் பயோஜியோகிராபிக்கல் ரீஜன், இந்த ஃப்ளோரா அண்ட் ஃபானா, அந்த எர்த். நான் வேர்ல்ட் லெவல்ல நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த எந்தெந்த ஏரியால இத்தியோப்பி ரீஜன், ஓரியண்டல் ரீஜன், இந்த பிக்சர்ல எல்லாமே இருக்கும். நியோட்ராபிக் ரீஜன், நியார்டிக் ரீஜன். சரியா? அப்ப இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓரியண்டல் ரீஜன் மட்டும் பாருங்களேன். ஓரியண்டல் ரீஜன் மட்டும் ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்கு மேல இந்த ஏரியா வரும், இந்தியாவுக்கு மேல. சரியா? ஓரியண்டல் ரீஜன். அதுல அந்த பக்கம் ஹிமாலயன் மவுண்டைன்ஸ். இது லாஸ்ட் டிஆர்பிலே கேட்டாங்க சார். அதாவது எப்படி சொல்றதுன்னா பெலியார்டிக் ஜோன் அண்ட் ஓரியண்டல் ஜோன்ஸ். பேரியாட்டிக் ஜோன் அண்ட் ஓரியண்டல் ஜோன்ஸ். சரியா? இது ரெண்டையும் கனெக்ட் பண்ண, ரெண்டையும் பேரியர் யாருன்னா வந்து ஹிமாலயன் மவுண்டைன்ஸ். இது கேட்டிருந்தாங்க. ஸோ இதுல ஃபுல்லாவே நிறைய, அப்ப இந்த டிவைட் பண்றது வந்து டோபோகிராபிக்கல் அண்ட் கிளைமேட்டிக் அண்ட் அக்வாட்டிக் பேரியர்ஸ், இந்த பயோஜியோகிராபிக்கல் ரீஜன்ஸ் மோஸ்ட்லி ப்ராட் பேண்ட் வந்து தட். சரியா? இது எல்லாமே செப்பரேட் பண்ணும். சும்மா ஜஸ்ட் ஒரு இந்த பிக்சர்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம ஓல்டு சிலபஸ்லயும் கொடுத்துருக்கோம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் பயோஜியோகிராபிக்கல் ஜோன் ஆஃப் இந்தியா. இது அதுக்கும் ஏற்கனவே அங்கேயும் டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். இங்கேயும் கொஞ்சம் அதையும் படிச்சுக்கணும், இதையும் கண்டிப்பா நீங்க படிச்சுக்கணும், மறந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இந்த 3 ரீஜன்ஸ், அஃபோட்ரோபிக் அண்ட் இந்தோ மலேசியா அண்ட் பேலியோ ஆர்டிக் ரீஜன், மொத்தம் 3. அதாவது நிறைய இருந்தாலும் இந்த 3ஆ மெயினா பிரிக்கிறோம். சரியா? ரைட். இதுல வந்து the country's 10 different biogeographical zones is that 26 biotic provinces. அது இது யார் சொன்னாங்க? ஏற்கனவே அங்க சொன்ன பாத்தீங்களா, அதேதான். இயர் மட்டும் கொஞ்சம் சில புக்கு கொஞ்சம் மாறுது சார். இது கேட்கலாம் கொஸ்டின். பேஜ் நம்பர் 111 கீழே. சரியா? 112ஆம் பக்கத்துல அந்த 10ஐயும் சொல்லியிருக்கோம். அங்க எப்படி, அங்க நம்ம சொன்னோம்ல, அங்க சிம்பிளா சொல்லியிருந்தாங்க. இது கொஞ்சம் டீட்டெயிலா எந்த ஏரியால இருக்குது, பிளான்ஸ் என்ன இருக்கும், அனிமல் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 10 சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் படிச்சுதான் ஆகணும். ஒன்ஸ் ரீட் பண்ணி விடுங்க. ரொம்ப பெக்குலியர் கேரக்டர் இருந்தா பெக்குலியர் கேரக்டர் மட்டும் பாத்துக்கோங்க, வேற ஒண்ணும் இல்ல, செய்ய வேண்டாம். சரியா? ரைட். சோ இதே தான் அடுத்த பேஜ்ல 113க்கு வாங்களேன். 113ல இந்த டேபிள் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இந்த பிக்சர் வந்து ஆக்சுவலா இதுதான் எந்தெந்த ரீஜன் இங்கோட ரொம்ப தெளிவா, இந்த டிஸ்பிளேலோட தெளிவா இதுல கிளியரா இருக்கு. 113ஆம் பக்கத்துல பாருங்க, பயோஜியோகிராபிக்கல் கிளாசிபிகேஷன் ஆஃப் இந்தியா அந்த ஜோன். சரியா? என்னென்ன ஜோன் எங்க இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் காலம் வந்து பயோஜியோகிராபிக்கல் ஜோன் 10 ஜோன் இருக்கு. ரெண்டாவது காலம் வந்து பயோஜியோகிராபிக்கல் வந்து அந்த ப்ரொவின்ஸ் என்னென்ன இடத்துல இருக்குது, அந்த லேண்ட்ஸ் பர்டிகுலரா ஹிமாலயன்ஸ் மோஸ்ட்லி அந்த எந்த ஏரியான்னு சொல்லிப்பாங்க. இது வந்து என்ன, லாஸ்ட் காலம் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஜியோகிராபிக்கல் ஏரியா ஆஃப் இந்தியா. சரி? அப்ப இது கொஸ்டின் என்ன கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, எந்தது வந்து ரொம்ப ஹையஸ்ட் இருக்கு, எது லோயஸ்ட் இருக்கு அப்படின்னா கேட்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹையஸ்ட் நம்மளே பார்ப்போமே, எதுல வருது? 12.9 வருது, இன்னொன்னு 12.5 வருது. 12.9 என்ன வருது பாருங்க, செமி அரைடு, ஆல்மோஸ்ட் செமி அரைடு ஃபார் குஜராத். அது சரியா? அதே மாதிரி 12.5 த டெக்கான் பிளான். சோ இது அப்ப எது ஹையஸ்ட், எது அட்லீஸ்ட் எது ஹையஸ்ட் சார்? இவ்வளவு வேல்யூ எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? கஷ்டம்தான். நான் என்ன சொல்றேன்னா, எது ஹையஸ்ட் எது லோயஸ்டாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவோமே. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பாத்துக்கோங்க. இந்த அளவுக்கு டீப்பா கேட்பாங்களா அப்படின்னு தெரியாது. பட் கேட்டுட்டா என்ன செய்ய, அவை இந்த டேபிள அந்த மாதிரி படிப்போம். வேற ஒண்ணு இல்ல, பெருசா ஒண்ணு கேட்க போறது கிடையாது.
எத்தனை ரீஜன் யாரு சொன்னாங்க அவ்வளவுதான். அதுக்கு மேல ரொம்ப டீப்பாலாம் போக மாட்டாங்க. சரியா? ரைட். Now that's all about biogeography. Next, now take the page number 119. 119 பக்கத்துங்க. 190. So next டீடைல்ஸ் வந்து நம்ம என்ன அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. அதாவது நெக்ஸ்ட் டைட்டிலே நம்ம சிலபஸோட டைட்டில் பயோடைவர்சிட்டி. சார் இது நான் மேக்சிமம் பழைய சிலபஸ்ல ரொம்ப 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 டீட்டெயிலா நடத்திட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல 9th யூனிட் பார்ட் 1ல இப்ப நம்ம சிலபஸை தாண்டி இருக்கிறதா இருந்தாலும் அதை நடத்தினதை திரும்ப லைட்டா நான் சொல்லுவேன். அவே கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போவேன். ஏன்னா இதெல்லாம் நடத்தினவாக நான் ஆல்ரெடி திரும்ப திரும்ப நடத்த விரும்பல. ஒரு புது டாப் அது ஏரியா பார்க்காத ஏரியா ஏதாவது அப்படி இருந்தா அதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். சரியா? ரைட். மற்றபடி நீங்க வந்து நீங்க ஆல்ரெடி படிச்சதான் நீங்க ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த அதே நல்லா தான் இருக்கு, 9 ஓல்டு சிலபஸே நல்லா இருக்குன்னு சொல்லி இதுல படிக்காம விட்டுறக்கூடாது. ஏன்னா இதையும் நீங்க கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா இதை சொல்லுங்க சார். சார் இந்த லோயஸ்ட் இதுல நம்ம வந்து இந்த பயோஜியோகிராபிக் ஜோன் ஆஃப் இந்தியன்ஸ்ல 0.1 அதுல லெஸ் தென் அந்த சிம்பல் இருக்குங்களா சார்? ஆமா, ரெண்டு இதுல இருக்கு. சரி, நீங்க பாத்துக்கோங்க. நீங்க நம்ம ஆப்ஷனை வச்சுதான் நீங்க அதான் கேட்க லோயஸ்ட் எப்படி சார் நம்ம டிசைட் பண்ண முடியும்னு கேக்குறீங்க. ஆமா சார். அதான் நீங்க அது நம்ம இந்த அளவுக்கு எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாலாம் கேட்க மாட்டாங்க சார். சரியா? அப்படி இருந்தா ரொம்ப டிஃப்ரெண்டா வர்ற மாதிரி தான் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் செட்டர் வந்து ரொம்ப க்ளோஸா கொடுக்க மாட்டார். நம்ம இருக்கிற ஆப்ஷனை வச்சுதான் மேபி அது லெஸ் தென் 0.1 கூட கேட்காம 0.1 0.2 கூட லோயஸ்டா அந்த ஆப்ஷனை வைக்கலாம். நம்ம இருக்கிற ஆப்ஷனை கொஞ்சம் பாத்துக்கணும். அவ்வளவுதான். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். சார் நல்லா கவனிங்க. இது வந்து ரீசெண்டா உள்ள புக் இது பேஜ் நம்பர் 119 வெரி ரீசெண்ட் புக் இது, நியூ எடிஷன். சரியா? அப்ப அங்க நம்ம 9th யூனிட் பார்ட் 1ல சொல்லாத விஷயம் கூட இதுல இருக்கும். அவை நம்ம அதே நல்லா தானே இருக்கு, அப்ப இதெல்லாம் படிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கூடாது. இதையும் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கணும். நான் இப்பே சொல்லிட்டேன் நான். சரியா? இதுக்கு வந்து தனியா ரீசெண்டான உள்ள புக் பயோடைவர்சிட்டி ரிலேட்டடா உள்ள ஒரு புக். சரி, அவ அங்க பார்த்தது ஃபுல்லா நம்ம திரும்ப ரொம்ப டீட்டெயிலா பார்க்க வேண்டாம். பயோடைவர்சிட்டி அதாவது வெரைட்டி ஆஃப் இந்த வேரியபிலிட்டி அமாங் தட் ஆல் குரூப்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அண்ட் தி ஈகோசிஸ்டம் தட் இஸ் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்றோம். சரியா? சிக்னிஃபிகன்ட் பயோடைவர்சிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் தட் ஹியூமன் லைஃப், நாட் ஒன்லி த ஹியூமன் லைஃப், ஆல் அனிமல் லைஃப். அதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். சரியா? ரைட். இதுல வந்து பயோடைவர்சிட்டியில மற்ற இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்போம். இதுல மெயினா வந்து இன்சிட்டு எக்ஸிட்டு கன்சர்வேஷன்ஸ் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். இதை பத்தி ரொம்ப ரொம்ப டீட்டெயில் ஓல்டு சிலபஸ்லயே சொல்லிட்டேன், அங்க பாத்துக்கோங்க. இதுல கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா எது இன்சிட்டு கன்சர்வேஷன் எது எக்ஸிட்டு கன்சர்வேஷன் கேட்பாங்க. அவ்வளவுதான். சரியா? வாட் இஸ் மீனிங் ஃபார் திஸ் போத் திருமணம் ஃபுல்லா நடத்த விரும்பல, பாத்துக்கோங்க. ஸோ இந்த கன்சர்வேஷன் இன்சிட்டு எக்ஸாம்பிள் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. இப்போ இன்சிட்டு கன்சர்வேஷன்ல இது எல்லாமே ஆல்மோஸ்ட் இது ஃபுல்லாவே இன்ஸ்டிடியூட்ல வரும், இது எக்ஸிட்ல வரும். ஞாபகம். இந்த கிரையோ ப்ரிசர்வேஷன்ல நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். அதுமாதிரி சீட் பேங்கு, இந்த போலன் பேங்கு, கிரையோ ப்ரிசர்வேஷன் இதெல்லாம் எக்ஸிட்ல வரக்கூடியது. சரியா? இதெல்லாம் நீங்க ஓல்டு சிலபஸ்ல இருக்கு சார், நீங்க ஃபுல்லாவே பாத்துக்கோங்க. ஜுவாலஜிக்கல் கார்டன் அதெல்லாம் பாத்துக்கோங்க. ஜெனரலி த கன்சர்வேஷன் ஆஃப் பயாலஜி த சயின்ஸ் of the maintenance of the earth of biological diversity. இதுல the conservation of biology அப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டு கோல், ரொம்ப முக்கியமான கோல் இருக்கு. ஒன்னு வந்து the evaluate the human impact on the biological diversity. அதாவது நம்மளால வந்து இந்த biological diversityல என்ன ஒரு இம்பாக்ட் வருது. நெக்ஸ்ட் to develop that practical approach to prevent that extinction of animals or species. அது பேஜ் நம்பர் 119 சைட்ல இருக்கும் பாருங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் சைட்ல இருக்கும். ஏன் கன்சர்வேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் அது கன்சர்வேஷன் ஏன் இருக்கும்னா இந்த ரெண்டு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நம்மளோட இம்பாக்ட் தான். அதுலதான் நம்ம டெக்னிக்கல் சில டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அந்த ஹாட் ஸ்பாட்டு, அதுமாதிரி பிளாக்ஸிப் ஸ்பீசிஸ், கீஸ்டோன் ஸ்பீசிஸ் இதெல்லாம் என்னன்னா எந்த கேட்டகரியில வரும் தெரியுமா? ஃபார் அவேர்னஸ் கேட்டகரியில வரும். அப்ரோச்சிங் டு பிரிவென்ட் தட் எக்ஸ்டிங்க்ட், அந்த ஸ்பீசிஸ் வந்து அழியாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதுதான் அந்த டைட்டில் ஃபுல்லா வரும். ஸோ அப்போ ஒரு கொஸ்டின் செட்டர் அந்த டைட்டில் தான் கொஸ்டின் எடுப்பார். ஸோ ஜென்ரலா ஃபர்ஸ்ட் இன்சிட்டு எக்ஸிட்டு பார்த்துக்கோங்க. சரியா? பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ல இன்சிட்டு கன்சர்வேஷன் எக்ஸிட்டு கன்சர்வேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ்ல வந்து
டைப்ஸ்ல எடுத்துக்கிட்டு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹாட்ஸ்பாட். சார் இதெல்லாம் ரொம்ப ஓல்டு சிலபஸ்லயும் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஹாட்ஸ்பாட்டை பத்தி நீங்க அதுலயும் பார்த்துக்கோங்க. இங்கேயும் நான் சொல்லியிருக்கேன். ஒரு நிமிஷம். ஹாட்ஸ்பாட் endangered types of species தாங்க சொல்லியிருக்கேன். ஓகே யா இந்த பயோடைவர்சிட்டி இன் ஹாட்ஸ்பாட் இன் இந்தியா. சரியா, இது இந்தியாவில் தான் நம்ம மெயினாக சொல்றோம். சரியா, இது ஃபுல்லாவே பயோடைவர்சிட்டில ஹாட்ஸ்பாட். ஸோ கொஸ்டின் கேட்டா அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா இதுல கேட்க மாட்டாங்க. பயோடைவர்சிட்டி நம்ம சிலபஸ்ல வந்து ஹாட்ஸ்பாட், நம்ம சிலபஸ் வந்து ஹாட்ஸ்பாட் தான் இருக்கு. அப்ப இந்த ஹாட்ஸ்பாட்ல என்னென்ன சார் வரும் அப்படின்னா தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஒரு நிமிஷம். ரைட். ஸோ த கான்செப்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் கேட்கலாம், கொஸ்டின் கேட்க. இதெல்லாம் ஓல்டு சிலபஸ் சொல்லியிருக்கேன். நார்மன் மேயர் 1988. சரியா, ஜென்ரலா இது என்ன சார் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லி நம்மளே இந்த செல்ல ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணுவோம் எல்லாமே. எண்டமிக் ஸ்பீசிஸ், த லார்ஜ் நம்பர் ஆஃப் தட் endangered or threatened species, so we can concentrate that areas. அழியக்கூடிய நிலையில இருக்கக்கூடியது ஃபுல்லாவே நம்ம அந்த அந்த ஏரியாவில் அந்த அனிமல்ஸோ அந்த பிளான்ட்ஸோ நம்ம நல்லா பார்த்துக்கணும். நார்மன் மேயர் இதுதான் மெயினா சொல்லிப்பாங்க. கீ கிரைட்டீரியா ஃபார் டு டிட்டர்மைன் த ஹாட்ஸ்பாட்னு என்ன சொல்றோம்னா, நம்பர் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். அந்த ஏரியால the species are found in that now இப்ப எவ்வளவு இருக்குது அந்த ஸ்பீசிஸ், அதுதான் அந்த அந்த ஸ்பீசிஸ் தான் ஹாட்ஸ்பாட் ஸ்பீசிஸ்ன்னு சொல்றோம். எண்டமிக் ஸ்பீசிஸ். அது இது டிகிரி ஆஃப் த்ரெட்டன், அதாவது அழியக்கூடிய நிலையில் இருக்குதா. the term habitat loss. the currently 36 biodiversity hotspot. சார் இது புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகும், நான் ஓப்பனா சொல்லிடுறேன். கரண்டா இது வந்து நியூ எடிஷன் புக்கு, நான் வச்சவங்க 36 ஹாட்ஸ்பாட் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் we can identify. சரியா, வேர்ல்ட் லெவல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கரண்ட்லி. ஸோ மோஸ்ட் ஆஃப் தட், ஏன்னா இதே சார் நீங்க டவுட் கேட்கக்கூடாது. இதே நம்ம பழைய மெட்டீரியல்ல 32 இருக்கு 34 இருக்குன்னா ஒவ்வொரு அது மேபி பழைய எடிஷனா இருக்கலாம், இது புது எடிஷன். சரியா, அவே நம்ம கொஸ்டின் செட்டர் வந்து எந்த புக்கை பார்த்து எடுப்பான்னு தெரியாது. நீங்க அந்த ஆப்ஷனை வச்சுதான் டிசைட் பண்ணணும். அந்த ஆப்ஷனை வச்சு 4 ஆப்ஷன் என்ன கொடுக்காங்களோ அதை வச்சு தான் டிசைட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி டு அக்வர்ஸ் இன் த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட். So generally that earth land surface வந்து among the 36ல world level 36 இருக்குன்னு சொன்னேன். To identify the biodiversity hotspot, the Indian political boundaries 4 கேட்கலாம். இதுதான் இந்த கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, ஒரு இந்த பிக்சர்ல கொடுத்துருக்கேன் பாருங்க, இந்த 4 தான். ஒன்னு வந்து என்னது, ஹிமாலயா. சரியா, சோ ஹிமாலயால இதுல மெயினா வந்து that include the Indian Himalayan regionsல அதுல என்னென்ன எல்லாம் வரும் பாருங்க. பிரசன்ட் இந்த பாகிஸ்தான், திபியா, நேபாள், பூட்டான், சைனா, மியான்மர், இதெல்லாம் ஹிமாலயால வரக்கூடியதான். இங்க ஒரு லிஸ்ட், பெரிய லிஸ்ட் இதுலயே கூட கொடுத்துருக்கு பாருங்க. நீங்க ஸ்கிரீன்ஷாட் போட்டு ஒரு என்லார்ஜ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா, இந்த ஹாட்ஸ்பாட் டைவர்சிட்டி இந்த கீழையும் பாருங்க, இந்த யார் பேர் போட்டிருப்பாங்க, நார்மன் மேயர் 1988. சரியா, இங்கேயும் பாருங்க கரண்ட்லி இந்த பேஜ் இந்த லைனை பாருங்க. 36 currently 36 recognized biodiversity hotspot தான் சொல்லியிருக்காங்க. சரியா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல எத்தனை ஸ்பீசிஸ் அதில் சொல்லுங்க. பயோடைவர்சிட்டி இந்தியா இந்த கீழே லைன் இருக்கு பாருங்க சார், இதுல இந்த ஸ்கிரீன்ஷாட்ல இந்தியா வந்து எத்தனை, 4. அந்த 4 தான் இங்க நான் டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். ஓகே, மற்றபடி வேர்ல்ட் லெவலில் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து இந்தியாவில் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஹிமாலயன் அது மாதிரி இது. அப்ப ஹிமாலயன்னா அந்த எந்தெந்த ஏரியாலாம் ஹிமாலயன் ஏரியால அந்த ஹாட்ஸ்பாட்ல வரும் அப்படின்னு கேட்குங்க. அடுத்தது வெஸ்டர்ன் காட். இதுல வெஸ்டர்ன் காட் சில புக்ல வெஸ்டர்ன் காட் மட்டும் போட்டிருப்பாங்க, சில புக்ல வெஸ்டர்ன் காட் அண்ட் ஸ்ரீலங்கான்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா இட் இன்க்ளூட் தட் தி என்டையர் வெஸ்டர்ன் காட்னா அண்ட் ஸ்ரீலங்காவும் சேர்த்து தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஸோ இது ஃபுல்லா சார், இது ஃபுல்லா ரொம்ப டீட்டெயிலா நான் ஓல்டு சிலபஸ்ல சொல்லியிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. சரியா, ரைட். அடுத்தது இண்டோ பர்மா, இது 2வது. அடுத்த 3வது வந்து இந்தோ பர்மா. ஸோ இந்தோ பர்மால பாருங்க, இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் பொறுத்தளவு என்னென்ன இருக்கு. அதுல வெஸ்டர்ன் காட்ல ஜென்ரலா எத்தனை கிலோமீட்டர் அதெல்லாம் இந்த லிஸ்ட் இங்கேயும் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்கேன், ஓல்டு சிலபஸ் ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. சரியா, ரைட். வேர்ல்டு ஹெரிட்டேஜ், வெஸ்டர்ன் காட்ஸ் ஆர் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், ஞாபகம் வச்சுக்கோங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் எங்க சார் இருக்கோம்னா ஆல்மோஸ்ட் இந்த இருக்கு பாத்தீங்களா. நீங்க சில டவுட் வரும், ஸ்ரீலங்காவுக்கு நம்மளுக்கு என்ன சார் சம்பந்தம்னா, இப்ப இந்த ஹிமாலயன் ரீஜன் இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கா இங்க பாருங்க, இது ஃபுல்லா ஹிமாலயன்.
இந்த பிளாக் கலர்ல போட்டதுதான் என்னது கொஞ்சம் பிளாக் ஒண்ணு ஆஷ் கலர்ல இருக்கு பாருங்க, இதுதான் வெஸ்டர்ன் கார்ட். அப்ப சிலர் நம்மளுக்கு வெஸ்டர்ன் கார்டே நம்ம ஆளுங்க என்ன நினைச்சோம் தெரியுமா, அந்த தமிழ்நாடு கேரளா இங்க மட்டும் தான் வெஸ்டர்ன் கார்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிருவாங்க. எங்க இருந்து ஆரம்பிக்குன்னு பாருங்க வெஸ்டர்ன் கார்டு. சரியா? சோ அதுதான் உள்ள விஷயங்கள். எங்க இருந்து ஆல்மோஸ்ட் குஜராத்னு வச்சுக்கலாம். குஜராத் அங்க ஆரம்பிச்சு அப்படியே தமிழ்நாடு டிப் ஆஃப் த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் வரும். பிளஸ் நம்ம ஒரு பிஃபோர் தட் லேண்ட் கனெக்ஷன் இருந்தவாறு ஸ்ரீலங்காவும் சேர்த்துக்கிட்டோம். சரியா? ஞாபகம், இதுவும் ஹாட்ஸ்பாட் ஏரியா தான் முக்கியமானது. ரைட். அடுத்து இண்டோ பர்மா பாருங்களேன், இந்த பக்கம் இண்டோ பர்மா, இது அடுத்த கேட்டகரி. இண்டோ பர்மா எங்க சார் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி கிரீனிஷா கொடுத்துருக்கு பாருங்க, இந்த இருக்குல்ல, இது ஃபுல்லா இண்டோ பர்மா தான். என்ன சார் இந்தியா விட்டு தாண்டி போகுதுன்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் சேர்ந்ததுதான், நம்ம இந்தியாவோட ஒட்டி இருக்கிறவா தான். அந்த பங்களாதேஷ், இந்த மியான்மர், அதுல ஃபுல்லா இங்க என்னென்ன இருக்குன்னு வேணா பாருங்க. இதுல ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுருக்கு பாருங்க. சரி, இண்டோ பர்மா இதுல வந்து அஸ்ஸாம் வராதான் சார், இந்த இன்க்ளூடிங் தட் என்டையர் ஈஸ்டர்ன் இந்தியா வருமா, எக்ஸப்ட் அஸ்ஸாமா. இந்த மியான்மர், அந்த சவுத் சைனா, அந்த அது ஃபுல்லா வருது. சரியா? இங்க பாருங்க, இதுல அஸ்ஸாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த அஸ்ஸாம், ஏன்னா அஸ்ஸாம் கொஞ்சம் தள்ளி வந்துடும், இந்த கொஞ்சம் தள்ளி வந்துடும், இந்த சைடு வந்துடும். இது கூட கொஸ்டின். அஸ்ஸாம் நம்ம ஜென்ரலா இந்த இருக்கு பங்களாதேஷ்னா அப்புறம் அஸ்ஸாம் அதெல்லாம் பக்கத்துல வரும்னு நினைப்போம், வராது. அடுத்து 4வது வந்து என்னன்னா சுந்தர்லாந்து. இது ஃபுல்லா அந்த நம்ம கனெக்ஷன்ல இருந்தவாறு இங்க வந்துருது பாருங்க, இது ஃபுல்லா இந்த ஏரியாவுக்கு வந்து. ஸோ ஆல்மோஸ்ட் பாருங்க, இட் இன்க்ளூட் தட் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் சொல்றோம் பாத்தீங்களா, அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட், அது ஃபுல்லா இந்த இடம். அது நாட் ஓன்லி தட் ஈவன் த மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, அது ஃபுல்லா சுந்தர்லாண்ட்ல வரும். நம்ம அந்தமான் நிக்கோபார் நம்ம இந்தியாவில் வரோம், அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம் நம்ம. சரியா? இந்த லிஸ்ட பாருங்க, அந்தமான் நிக்கோபார். சரியா? தாய்லாந்து ஃபுல்லா சொல்லிருக்காங்க பாத்தீங்களா, மியான்மர், சிங்கப்பூர், இதெல்லாம். சோ இந்த 4ல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 4ல இருந்து இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் போதும். ஹாட்ஸ்பாட் பொறுத்தளவு இதுதான், இவ்வளவுதான் சார், இதுக்கு மேல ஒன்றும் பெருசா கேட்க மாட்டாங்க. ஜென்ரலா எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, நம்ம பார்க்காதது, ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டைட்டில், ஃபிளாக்ஷிப் ஸ்பீசிஸ். என்ன சார் வித்தியாசம், கீஸ்டோன் ஸ்பீசிஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இது சார் ஃபிளாக்ஷிப் ஸ்பீசிஸ், டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் நினைக்கிறேன். எஸ், இந்த இருக்கு பாருங்க, ஃபிளாக்ஷிப் ஸ்பீசிஸ். இந்த வேர்டை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இது நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொன்னேன் தெரியுமா, கொஞ்ச நேரம் முன்னாடி நான் ஒன்று சொல்லியிருந்தேன். அதாவது டு டெவலப்பிங் த ப்ராக்டிக்கல் அப்ரோச் டு ப்ரிவென்ட் தட் எக்ஸ்டென்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் சொல்லுவோம். அதாவது இந்த மாதிரி எக்ஸ்டிங், அதாவது அழியக்கூடிய உள்ள ஸ்பீசிஸை நம்ம எப்படிலாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஃபிளாக்ஷிப் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, டிஃப்ரெண்டான டைட்டில். இதுக்கு தமிழ் என்ன சொல்லுவோம்னா, இந்த ஃபிளாக்ஷிப் ஸ்பீசிஸ்னாவே தமிழ் என்னன்னா முதன்மை இனங்கள் அப்படின்னு சொல்றோம். முதன்மை ஃபர்ஸ்ட் வந்த இனங்கள், அதான் முதன்மை இனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிளாக்ஷிப் ஸ்பீசிஸ். ரைட். ஸோ இதுல இன்னொரு அம்பர்லா ஸ்பீசிஸ்னு ஒன்று கொடுத்துருக்கேன். பட் நம்ம பழைய நம்ம சிலபஸ்ல அம்பர்லா ஸ்பீசிஸ் கிடையாது. ஏன்னா நீங்க ஃபிளாக்ஷிப் ஸ்பீசிஸை படிச்சாலே அம்பர்லா, அதுக்கு ரெண்டும் அண்ணன் தம்பி மாதிரி வச்சுக்கோங்களேன், அது ரெண்டு கார்லேட்டடா சில விஷயங்கள் இருக்கும். அதுக்காக தான் அப்ப அம்பர்லா ஸ்பீசிஸ் சிலபஸ்ல இல்லையா சார், எதுக்கு சார் படிக்கணும் அப்படிலாம் கேட்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதையும் நீங்க பாத்துருங்க, அம்பர்லா ஸ்பீசிஸ் நீங்க, ஏன்னா ரெண்டுமே அண்ணன் தம்பி மாதிரி வச்சுக்கோங்களேன். சிம்பிளா சொன்னா புரியும்படி சொன்னா, the term umbrella species and flagship species used for to conduct the conservation of that gold. அதான் இதுல பாயிண்ட், நான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொன்னேன். and there no restrict the ecological properties. அப்ப flagship species chosen that represent by that environment cost such as a ecological need for conservation. இப்போ உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன், அப்பதான் இது புரியும். அந்த ஸ்பீசிஸ் இதுல பாருங்க, the chosen that represent by environmental cost such as the ecosystem to need for conservation. இந்த ஸ்பீசிஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம், அந்த ஸ்பீசிஸ் வந்து பர்டிகுலரா அழியாம இருக்கிறதுக்காக சில விஷயங்கள் நம்ம செய்யறோம், அதுதான் இங்க உள்ள விஷயங்கள். So generally these species are chosen by that vulnerability. இந்த இருக்கு பாருங்களா, இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். vulnerability and attractiveness and distinctiveness. எதுக்கு? to knowledge about that public too large. அந்த பப்ளிக்கு அந்த the knowledge from that public of that. so அப்போ ஒரு நாலேஜ் கொடுக்கணும், பப்ளிக்கு நாலேஜ் கொடுக்கணும். இதுல என்ன சார் பப்ளிக்கு நாலேஜ், இப்ப என்ன உங்களுக்கு ஈஸியா புரியும்படி சொல்றேன் பாருங்க. இது தமிழ்ல சொல்லணும் எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வாழிடம் இல்ல சுற்றுச்சூழல் பிரச்சனை
இல்லைன்னா சுற்றுச்சூழல் ஒரு பாதுகாப்பு இயக்கம். இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்னமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பிளான்ஸ், ஒரு அனிமல். அவ்வளவுதான் சார். சரியா? இப்ப இந்த இடம் வந்து ரொம்ப ஹாட் ஸ்பாட்டான இடம், ஒரு குறிப்பிட்ட வாழிடம், இல்ல இந்த சூழ்நிலை மண்டலம், இந்த என்வாரன்மெண்ட்ல ஒரு சில ப்ராப்ளம் இருக்கு, அப்ப இதை பாதுகாக்கணும். அப்ப ஒரு இயக்கம், ஒரு பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னா, அப்ப அந்த இயக்கத்துக்கு ஏதாவது நம்ம மக்களிடம் கொண்டு போகணும்னா ஒரு ஒரு சின்னமாக ஏதாவது ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுக்கணும்ல. சரியா? அந்த சின்னம் வந்து அந்த சிம்பிள் வந்து அனிமலா இருக்கலாம், இல்லைன்னா பிளான்டா இருக்கலாம், அந்த ஸ்பீசிஸ். அப்ப அதை வச்சுதான் மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை ப்ரொடெக்ட் பண்றோம் நம்ம. இதுதான் நம்ம சொல்றோம். இன்னும் உங்களுக்கு புரியும்படி, ஈஸியா புரியும்படி இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. பிளாக் ஸ்பீசிஸ், சாரி பிளாக்ஷிப் ஸ்பீசிஸ்னா, இப்ப பெங்கால் டைகர் இருக்கு. சரியா? இந்த இதுதான் நினைக்கிறேன், ஐ திங்க் இதுதான் பெங்கால் டைகர் நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இந்தியன் டைகர் கொடுத்துருக்காங்க. சரி, ரைட். நான் ஒரு பெங்கால் டைகர் எதுக்கு நான் எக்ஸாம்பிள் எடுக்கேன்னா, இட் இஸ் எ நேஷனல் சிம்பிள் ஆஃப் இந்தியா. கரெக்டா? அப்ப ஏன் பெங்கால் டைகரை வந்து நேஷனல் சிம்பிளா கொடுக்கும்? டு நீட் டு ப்ரொடெக்ட் த ஃபாரஸ்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி. அப்ப பெங்கால் டைகர் வந்து ஒரு ஃபாரஸ்டும் பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ட் பண்ணனா, அப்பதான் அங்க பெங்கால் டைகரும் ப்ரொடெக்ட் ஆகும். அதை வந்து ஒரு இன்சிஸ்ட் பண்றதுக்காக தான் அந்த பெங்கால் டைகரை ஒரு இம்பார்ட்டண்டா ஒரு அட்வர்டைஸ், எப்படி சொல்றது, எல்லார் மத்தியிலும் ஈஸியா ரீச் ஆகிறதுக்காக அந்த ஸ்பீசிஸை வைக்கிறோம். தட் ஸ்பீசிஸ் வி ஆர் கால்ட் அஸ் ஃபிளாக்ஷிப் ஸ்பீசிஸ். இவ்வளவுதான். இன்னும் ரொம்ப பெங்கால் டைகரை விட நேஷனல் சிம்பிள் ஆஃப் த இந்தியான்னு சொல்றோம். இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. இதை சொல்லுவோமான்னு தெரியல. ஐ திங்க் ஜெயின் பேண்டா இது கிடையாதா? இதுதான் ஜெயின் பேண்டா. ஜெயின் பேண்டா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? ஜெயின் பேண்டா, எஸ், இந்த இருக்கு பாருங்க, ஜெயின் பேண்டா. இதுதான். இது வந்து இந்த பனிக்கரடின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெயின் பேண்டா வந்து கன்சர்வேஷன் எஃபெக்ட் ஆஃப் சைனா. இது ஆக்சுவலா வந்து இந்த ஜெயின் பேண்டா வந்து வேர்ல்ட் லெவல்ல வந்து மேக்ஸிமம் இந்த படத்தை பார்த்தோம் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? சாதாரண ஒரு நிறைய இடத்துல இந்த படம் நீங்க பார்த்திருப்பீங்க. பர்டிகுலர் இந்த WWF வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டோட சிம்பிள் எது? இந்த ஜெயின் பேண்டா. சரியா? அப்ப இதுல நம்ம எப்படி சார் டக்கு நம்ம ஐடென்டிஃபை, ஒரு சாதாரண ஒரு நோட்டு அட்டையில கூட இந்த படம் போட்டு இந்த WWFன்னு போட்டிருப்பாங்க. நீங்க எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணீங்க? இந்த A4 சீட் பேப்பர் வாங்குறீங்க பாருங்க, ஒரு இந்த B2B இல்லைன்னா 70mm 80mm, அதுல பாருங்க அந்த TL பேப்பர், அதுல பாருங்க இந்த படம் போட்டிருப்பாங்க. ஏன்னா எதுக்கு சார் இந்த படம் போட்டிருக்காங்கன்னா ஒரு அவேர்னஸ் தான். த கன்சர்வேஷன் டு எஃபெக்ட் சைனாக்காரங்க டு எஃபெக்ட் இன் சைனா நீட் டு ப்ரொடெக்ட் த பேம்போ ட்ரீ சார். ஏன்னா பேம்போ ட்ரீ பேப்பர் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப பேப்பரை வந்து அந்த பேம்போ ட்ரீயை ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த சிம்பிளை யூஸ் பண்றோம். சிம்பிள் மீன்ஸ் ஒரு அனிமலை யூஸ் பண்றோம். தட் ஸ்பீசிஸ் வி ஆர் கால்ட் அஸ் ஃபிளாக்ஷிப் ஸ்பீசிஸ். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுதான் என்னன்னு சொன்னதுன்னா போலார் பீர். ஏன் இந்த போலார் பீர் இந்த ஸ்பீசிஸ்ல சொல்றோம்னு கேட்டா, சார் அந்த பாண்டா வந்து பேம்போ ட்ரீ, பேம்போ ஃபாரஸ்ட். இல்ல பேம்பு சாப்பிடும் சார் அந்த பாண்டா. எஸ், கரெக்ட். நீங்க சொன்ன அது ஒரு பாயிண்ட். பேம்போ சாப்பிடக்கூடியது, டெண்டர் பேம்போ ஃபுல்லாவே அதான் சாப்பிடும். கரெக்ட். அப்ப அந்த பேம்போ ட்ரீ ஃபாரஸ்ட்டை வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் வேணும்ல. அப்ப பேம்போ தான் கரெக்டா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க. அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அப்போ இது ஃபாரஸ்ட் மெயினா இதோடைய ஃபுட்டே அதுக்கும்போது ஃபாரஸ்டே அழிஞ்சிச்சுன்னா இதுவும் அழிஞ்சிரும்ல. அதுக்காக தான் இன்னொரு சிம்பிள் இன்னொன்னு சொல்றேன். இதை சொல்றேன் பாருங்களேன். இது என்னது? போலார் பியர். இந்த போலார் பியர் நம்ம பார்த்தோம் நமக்கு என்ன ஞாபகம் தெரியுமா? ஐஸ் தான் ஞாபகம் வரும். கரெக்டா? சிம்பிள் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், ஆர்டிக் ஈகோசிஸ்டம். பயங்கர கூலா ரொம்ப ஐஸா இருக்கிற இடத்துல தான் இருக்கும். அப்ப கிளைமேட் சேஞ்ச் நடந்துருச்சுன்னு வச்சோங்களேன், அந்த ஆர்டிக் ஈகோசிஸ்டம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுனாவே இந்த அனிமல் பாதிக்கும். அப்ப அதுக்காக இந்த அனிமலை அந்த சிம்பிள் ஆஃப் கிளைமேட் சேஞ்சுக்கு வைக்கிறாங்க. ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, ஒரு மீட்டிங் நடக்குன்னா, ஒரு கிளைமேட் சேஞ்ச் பத்தி இல்ல ஆர்டிக் ஏதோ ஒன்று பண்றாங்கன்னா இந்த பிக்சர் இல்லாம எக்ஸ்பிளைன் பண்ணவே மாட்டாங்க. மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுதான் சார் ஃபிளாக்ஷிப் ஸ்பீசிஸ், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? ரைட். இதே இது தட் அம்பர்லா ஸ்பீசிஸ்னு ஒண்ணு இருப்பாங்க. இது அதோட க்ளோஸ் ரிலேட்டட் தான் சொல்லலாம். அம்பர்லா ஸ்பீசிஸ்
சிலபஸ் இல்லாட்டாலும் சும்மா நீங்க பாத்துருங்க. இட்ஸ் செலக்டட் மேக்கிங் த இதுவும் கன்சர்வேஷன் ரிலேட்டட் டு த ப்ரொடெக்ஷன் ஆஃப் தட் ஸ்பீசிஸ். அந்த கன்சர்வேஷன் தான். But the ecological community habitat, the typically umbrella species are related to the large animals. அதான் சரியா? இதுல the selected for that conservation of entire ecosystem. பர்டிகுலரா இதுல இந்த டைகர் அதெல்லாம் இந்த எப்படி அப்ப இது மெயினா வந்து இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தட் நேஷனல் பார்க் as well as sanctuaries, வைல்ட் லைஃப் sanctuaries, இந்த அம்பர்லா ஸ்பீசிஸ். இங்க நேஷனல் பார்க் வைல்ட் லைஃப் சாங்சுரியில இந்த ஸ்பெசிபிக்கா சில அனிமல்ஸ் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம். அப்ப இந்த ஒரு நேஷனல் பார்க்ல ஒரே ஒரு அனிமல் மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுவோம், மெனி அனிமல்ஸ் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம், மெனி அனிமல்ஸ். அதுக்கு தான் ஒரு அம்பர்லாக்குள்ள நிறைய அனிமல்ஸ் இருக்கிற மாதிரி சார். இதுக்கு இன்னும் ஒரு பிக்சர் கூட இருந்தது, இருங்க காமிக்கிறேன். இது பிளாக்ஷிப் ஸ்பீசிஸ். இது எல்லாமே எக்ஸாம்பிளா பிளாக்ஷிப் ஸ்பீசிஸ் சார். நான் ரெண்டு மட்டும் சொன்னோம் சரியா? இந்த இதுல ரைனோசரஸ், யூனிஹார்ன் ரைனோசரஸ், இல்ல ரேர் போலார் பீர், ஜெயின் பேண்டா, இந்த சாப்பிட்ற மாதிரி மூங்கில் தான் சாப்பிட்ற மாதிரி கொடுத்து பாருங்க, அவங்க சொன்னாங்க பாருங்க மேடம் சரியா? இதெல்லாம் ரேர். இது அப்ப இது எல்லாமே எக்ஸாம்பிள் கொஸ்டின் என்ன கேட்கலாம் தெரியுமா? இது கூட கேட்கலாம் சார் கொஸ்டின். பிக் அவுட் தட் பிளாக்ஷிப் ஸ்பீசிஸ் சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்கலாம். நோ டவுட், நான் வச்சுக்கோங்க சரியா? ஒரு பிக்சர் சார், அந்த இமேஜை கொஞ்சம் திருப்பி காட்ட முடியுமா? இந்த ஒரு நிமிஷம். எக்ஸாம்பிள் ஆஃப் பிளாக்ஷிப் ஸ்பீசிஸ். இதெல்லாம் நம்ம மெட்டீரியல்ஸ் வேர்டிங்கா இருக்கும். நீங்க எல்லாமே வேர்டிங்கா இருக்கும், நீங்க பாருங்க எல்லாமே வேர்டிங்கா இருக்கும். இது சும்மா பிக்சர் காமிச்சிருக்கேன், வேற ஒண்ணும் கிடையாது சரியா? ரைட். இந்த சிம்பிளையும் பாருங்களேன். இது நீங்க ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இங்க பாருங்க, இது ஒவ்வொன்றுக்கு நீங்க நான் சும்மா ஒரே ஒரு இது மட்டும் சொன்னேன், WWF மட்டும் சொன்னேன் கரெக்டா? அப்ப WWFன்னு சொன்னாவே ஜெயின் பேண்டா நம்மளுக்கு ஞாபகம் வந்தது, ஜெயின் பேண்டா. சார் இதுல இன்னும் ஒரு சின்ன நான் ஏற்கனவே நடத்தும் போது சொல்லியிருப்பேன், வேர்ல்ட் லெவல் சொன்னா ஜெயின் பேண்டா சொல்றாங்க, இந்திய லெவல் சொன்னா ரெட் பேண்டா சொல்றாங்க சார். இந்திய லெவல் சொன்னா ரெட் பேண்டா சொல்றாங்க. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஈஸியா ஐடென்டி பண்றதுக்கு இந்த பேர்டுக்கு ஒரு இது ஐடென்டி பண்றதுக்கு நீங்க இந்த நியூசிலாந்துன்னு பாருங்களேன், அவங்க இந்த கிவியை தான் வச்சிருப்பாங்க நியூசிலாந்து. அப்ப அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அதை சிம்பிள், நம்ம எப்படி டைகரை வச்சிருக்கோம் நம்ம நாட்டுக்கு, அதை வந்து கிவி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்சர்வேஷனுக்கு பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிம்பிள் இல்ல ஒரு பிளான்ட், ஏதோ ஒரு அனிமல், இந்த இதுல ஒரு பேர்டு வச்சிருக்காங்க, இதுல இது ஃப்ளோரா, இந்த இன்டர்நேஷனல் ஃபானா ஃப்ளோராக்கு ஒரு சிம்பிள் வச்சு. இதெல்லாம் எதுக்குன்னா ஐடென்டிபிகேஷனுக்காக தான், ஈஸியா நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. இது ஒரு வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன்ல வரக்கூடிய சில விஷயங்கள் தான் சரியா? எஸ். இன்னொன்னு என்னமோ சொல்ல, அம்பர்லா species. இந்த டேபிளும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க சார். பிளாக்ஷிப் ஸ்பீசிஸ், அம்பர்லா ஸ்பீசிஸ் சொல்லுங்க. ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட். இதுக்கு அதுக்கு ஒன்று பெருசா ஒன்று டிஃப்ரெண்ட் கிடையாது, சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் தான். ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் இதுல நான் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள்ஸ் பிளாக்ஷிப் ஸ்பீசிஸ்க்கும் அம்பர்லா ஸ்பீசிஸ்க்குள்ள எக்ஸாம்பிள், ஸ்பாட்டட் டீர்ஸ், அந்த மாதிரி சில விஷயங்கள். அவ்வளவுதான் சார், வேற இதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது பிளாக்ஷிப் அம்பர்லா ஸ்பீசிஸ்ல. ரைட். அடுத்தது, ஆனா அம்பர்லா ஸ்பீசிஸ் நம்ம சிலபஸ்ல கிடையாது, இருந்தாலும் நீங்க படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் IUCN, இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ். இது கூட ஒன்ஸ் கேட்டாங்க. ப்ரொடெக்டல் இவங்களுடைய ரோல் அதிகமா இருக்கு. IUCN the 6 protected area management categories that மொத்தம் 6 ப்ரொடெக்ட். சரி, இது பார்த்துக்கோங்க. இது இந்த அளவுக்கு நான் ஓல்டு சிலபஸ்ல கொடுக்கல, நான் வச்சுக்கோங்க. IUCN அதுக்காக தான் நான் இதையும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்றேன். இதுல மொத்தம் 6 ப்ரொடெக்டட் ஏரியாவை மேனேஜ்மெண்ட் கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. IUCN protected the area management category 6. இதுல நீங்க படிக்க வேண்டிய விஷயம் வந்து கேட்டகரி 1. கேட்டகரி 1ல கேட்டகரி 1A 1B அப்படின்னு இருக்கு சரியா? அப்ப கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இது ஓல்டு சிலபஸ்ல இந்த அளவுக்கு நான் சொல்லல, பேர் சொல்லிட்டேன் நான். அவை இந்த பேஜ் நம்பர் 121 நல்லா பாத்துக்கணும். இப்ப கேட்டகரி 1Aல அந்த ஸ்ட்ரிங் நேச்சுரல் ரிசோர்ஸ், இந்த பாயிண்ட், இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அப்ப இப்ப கேட்டகரி 1ல எது வரும், கேட்டகரி 1Bல என்ன வரும், கேட்டகரி 2ல என்ன வரும், 3ல என்ன வரும் அப்படின்னு கேட்கலாம். மொத்தம் 6 கேட்டகரி இருக்கு. IUCN இது வந்து 6 ப்ரொடெக்டட் ஏரியா மேனேஜ்மெண்ட் கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க, பாத்துக்கோங்க.
இதுல மத்தபடி உள்ள நீங்க சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க. கேட்டகரி மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கு என்ன ரோல், அதான் ப்ரொடெக்ட் த பயோடைவர்சிட்டி. கேட்டகரி 1B வந்து வைல்ட்னஸ் ஏரியாஸ் பர்டிகுலரா, சரியா? இல்ல ஸ்லைட்லி மாடிஃபைடு ஏரியாஸ், அது கீழே அந்த கீழே கொஞ்சம் லெட்டர்ஸ் இருக்கும் பாருங்க. ப்ரொடெக்டட் பை த ஜெனரலி வித் லார்ஜ் அண்ட் லெஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொடெக்டட் பண்றது. அது மாதிரி கேட்டகரி 2 நேஷனல் பார்க்ல வரும் மோஸ்ட்லி. அப்ப நேஷனல் பார்க்கும் கேட்டகரி 1க்கும் அந்த கேட்டகரி 1 வந்து எப்படின்னா யாருமே போக முடியாது சார். லெஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொடெக்டட், ஹியூமன்லாம் ரொம்ப பெருசா போக முடியாது. அப்ப அதை வந்து IUCN இந்த ஏரியாவெல்லாம் கேட்டகரி 1A வச்சிருக்காங்க, இந்த ஏரியா கேட்டகரி B வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரிக்ட்லி ப்ராகிபிட்டட் இந்த தட், சரியா? ஆனா கேட்டகரி 2 நேஷனல் பார்க் இந்த எஜுகேஷன் பர்பஸ், விசிட்டர்ஸ் அந்த மாதிரி உள்ள போவாங்க, விசிட்டர்ஸ் எல்லாம் போவாங்க ஈகோசிஸ்டம்ல, சரியா? கேட்டகரி 3 வந்து நேச்சுரல் மூமெண்ட்ஸ், அந்த ஃபீச்சர் அதுவும் அப்படிதான். இந்த மவுண்டன்ஸ் இதெல்லாம் கேட்டகரி 3ல வரக்கூடியது. அடுத்து அதுல the category the single natural features, the category the focus to maintain that whole ecosystem. Category 4 habit species management area, habitat species management, protect the fragment of that ecosystem or habitats, சரியா? ஸ்பீசிஸ் அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றது. கேட்டகரி 5 protect the landscape and seascape. அப்ப இதான் கொஸ்டின். கேட்டகரி 5 எந்த இதுல வரும் அப்படின்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கேட்டகரி மாறவே மாறாது, ஒவ்வொன்றும் மேல டாப்ல இருந்து மாறவே மாறாது, சரியா? The significant ecological, biological, and cultural and silent value of this. சரியா? At the category 6, protecting the area of the sustainable use of the natural resource. அதை ப்ரொடெக்ட் பண்றதா மெயின் எய்ம் இதுதான், சரியா? The natural resource, natural area, biodiversity conservation இந்த protected area வரும், சரியா? So these are the IUCN சொன்ன விஷயங்கள், சொன்ன விஷயங்கள், சரியா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்து ப்ரொடெக்டட் ஏரியா இந்தியா, இதெல்லாம் ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல பார்த்தோம் சார். ப்ரொடெக்டட் ஏரியா இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க. IUCN அந்த டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க, என்னென்னலாம் ப்ரொடெக்டட் ஏரியா நம்ம சொன்னோம் கொஞ்ச நேரம். இந்த 6 கேட்டகரியிலேயே அதுல இந்த நேஷனல் பார்க் இதுவும் கொஞ்சம் நேஷனல் பார்க் நம்பர் ஆஃப் நேஷனல் பேஜ் நம்பர் 123ல 106 அந்த கொஞ்சம் இது வேரி ஆகும், புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகும், பார்த்துக்கோங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ அப்ராக்சிமேட்லி வைல்ட் லைஃப் த டேட்டா எப்போ இந்த 23ல உள்ள டேட்டா சார், இது இப்போ 25 ஆயிருச்சு. ஈவன் த ரீசன்ட் எடிஷன் புக் தான் இருந்தாலும் பாருங்க, இதுல இந்த நேஷனல் வைல்ட் லைஃப் டேட்டா பேஸ் ஜனவரி 23ல உள்ள இந்த டேட்டா, சரியா? ஸோ அப்போ கொஞ்சம் க்ளோஸா உள்ள டேட்டா தான் பார்த்துக்கோங்க. ஐ மீன் நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா லாஸ்ட் ஓல்டு சிலபஸ்ல பார்த்துட்டோம். கன்சர்வேஷன் அண்ட் மெரைன் ப்ரொடெக்ஷன் ஏரியா, ஐ மீன் வேர்ல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன், அதாவது சைட்ல இருப்பாங்க WWF இன்டர்நேஷனல் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஃபவுண்டேஷன் 1961 கொஸ்டின் கேட்கலாம். 123ல சைட்ல இருக்கும் பாருங்க. அதுக்கடுத்து பயோஸ்பியர் ரிசோர்ஸ், இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே ஓல்டு சிலபஸ்ல பார்த்துட்டோம். அதுல மெயினா வந்து 1971 த பார்ட் ஆஃப் த யுனெஸ்கோ மேப் மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் இயர் ரொம்ப முக்கியம். இதுவும் நம்ம 10வது யூனிட்ல ரொம்ப டீட்டெயிலா பார்த்துருக்கோம், சரியா? 10th யூனிட் இது. இந்த டேட்டா ஃபுல்லா 2023, சரியா? இந்த டேட்டா ஃபுல்லாவே 2023ல உள்ள டேட்டாஸ். அது கொஞ்சம் ரீசெண்டா உள்ள டேட்டா தான், நியூ எடிஷன் வகை கொஞ்சம் ரீசெண்டா உள்ள டேட்டா தான் வரும். பயோடைவர்சிட்டியில வரக்கூடியது, சரி? நார்மலா ஒரு பயோடைவர்சிட்டினா என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது, ரைட்? கன்சர்வேஷன் இதுல அப்ஜெக்டிவ் அதெல்லாம் நீங்க ஓல்டு சிலபஸ் பார்த்ததான் சார். ஸ்ட்ரக்சர் ஆஃப் பயோஸ்பியர் ரிசோர்ஸ்ல இதுவும் நம்ம ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலா பார்த்துட்டோம், சரியா? இது கோர் ஜோன் என்ன, பஃபர் ஜோன் என்ன, டிரான்சிஷன் ஜோன் என்ன. கொஸ்டின் கேட்டா இந்த 3ல ஒரு கொஸ்டின் வரலாம். நானே ஒவ்வொரு இடையும் இந்த கொஸ்டின் கேட்பேன், பார்த்துக்கோங்க. அது சைட்ல 10th யூனிட் மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம். சார் நீங்க சில பேர் வந்து இந்த மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம்ல புது சிலபஸ்ல இல்லையே அப்படின்னு படிக்காமல இருக்கக்கூடாது. ஏன்னா அதுல ஜென்ரலா நம்ம இன்ஸ்டிடியூட் கன்சர்வேஷன், எக்ஸிடியூட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் சொல்லிட்டாலே இது எல்லாமே வந்துடும். நேஷனல் பார்க்கு, ரெட் டேட்டா புக்கு, கிரீன் பார்க் எல்லாமே வந்துடும். அப்படி மேன் அண்ட் பயோஸ்பியர் இல்லையே அப்ப அதெல்லாம் படிக்க தேவையில்லைன்னு நினைக்கக்கூடாது, பேர் சொல்லிட்டேன். ஸோ இதுல வந்து இயர் நல்லா பார்த்துக்கோங்க, வேற ஒன்றும் பெருசா இதுல கேட்க மாட்டாங்க. இயர் அந்த 3 ஜோன்ஸ்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3 ஜோன்ஸ், சரியா? ரைட். ஸோ போதும் நினைக்கிறேன். இதுல பேஜ் நம்பர் 121ல அந்த சில புரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கு, நான் பின்னாடி நடத்துறேன். இது வந்து அடுத்த நேஷனல் கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஏன்னா இதுதான் அடுத்து நம்ம சிலபஸ்ல ஓல்டு சிலபஸ்ல இருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகுது எக்ஸ்ட்ரா. இந்த இந்த 125ஆம் பக்கத்துல இருந்து ஓல்டு சிலபஸ் வந்து இருக்கு, ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆகவே அதை வந்து இன்னைக்கு நடத்த முடியாது.
கண்டிப்பா அதுல வந்து ஷுவரா ஒரு கொஸ்டின் வரும் சார், நோ டவுட். 125 வரைக்கும் தான் நடத்திருக்கேன், 125 பக்கம் இன்னும் நடத்தல. அந்த நேஷனல் கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கு பாத்தீங்களா, இது நெக்ஸ்ட் டைம் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் கிளாஸ் இதை பார்ப்போம். ஏன்னா இதுல ஓல்டு சிலபஸும் வரும், நியூ சிலபஸ்லயும் நிறைய அந்த ஆக்ட்ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஆக்ட் பத்தின நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல முக்கியமா பயோடைவர்சிட்டி ஆக்ட்ல சில ஸ்பெசிபிக்கா சில அனிமல்ஸ் ஃபுல்லாவே சொல்லியிருப்பாங்க. சில அனிமல்ஸ் அது எப்படி ப்ரொடெக்ட் பண்றாங்க, கன்சர்வேட் பண்றாங்க. ஓல்டு சிலபஸ்ல வந்து நான் எல்லாம் இது எல்லாமே கொடுத்துருப்பேன், ஜென்ரலா கொடுத்துருப்பேன். இதுல கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா சொன்னவாங்க அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துருப்போம். சரியா? ஸோ இது இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கணும். இதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் ஃபுல்லாவே நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.